بسم الله الرحمن الرحيم ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கல்லா وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய இந்த ஒரு நாள் மாநாட்டிலே குர்ஆனையும் சுன்னாவையும் புரிந்து கொள்வோம் என்கின்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் ஆரம்ப காலங்களெல்லாம் எப்படி இருந்தது என்று சொன்னால், குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுவோம் என்று இருந்தது. இப்பொழுது குர்ஆனையும் சுன்னாவையும் புரிந்து கொள்வோம் என்று சொல்லக்கூடிய அல்லது விளக்கப்படுத்த வேண்டிய ஒரு தேவையில் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இன்றைய காலத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொருவரும் குர்ஆனையும் சுன்னாவையும் முன்னிறுத்தி தங்களது வாதங்களையும் தங்களது கொள்கைகளையும் தமது மார்க்க சட்டங்களையும் பிரச்சாரங்களையும் சொல்வதை பார்க்கிறோம். இதில் அவர்கள் விளக்க தவறினால் ஏதாவது விஷயங்கள் முன்வைத்து விட்டால் அதுவே குர்ஆன் சுன்னாவாக மாறி கடைசியில் ஒரு இயக்கமாக மாறி ஒரு கொள்கையாக மாறி குர்ஆன் சுன்னாவை விட்டு தூரமாகிய பின்னாலும் குர்ஆன் சுன்னா என்றால் அதுதான் என்கின்ற நிலையில் காட்டப்படுகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். எனவே குர்ஆன் சுன்னா இஸ்லாத்துடைய அடிப்படைகளில் மிக முக்கியமானவைகள். அதே நேரம் அதில் இல்லாதவைகள் அதில் நுழைந்து விடாமல் இருக்க, அதில் உள்ளவைகள் அதிலிருந்து வெளியே வராமல் இருக்க என்ன செய்வது என்பதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். குர்ஆன் சுன்னா என்று நாங்கள் பேசுகின்ற நேரத்தில் குர்ஆனையும் சுன்னாவையும் தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று திட சங்கற்பம் பூண்டுகின்ற நேரத்தில் அதில் இல்லாதவைகள் அதற்குள் நுழைந்து விட்டால் அதுவும் எங்களுக்கு ஒரு பாதிப்பான அம்சமாக மாறிவிடும். அதே நேரத்தில் இருந்தவைகள் வெளியேறிவிட்டாலும் அதுவும் எங்களுக்கு என்ன செய்யும், பாதிப்பான ஒரு இடமாக மாறிவிடும். நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எது மார்க்கமாக இருக்கவில்லையோ அது 13 நூற்றாண்டுகள் தாண்டினாலும் குர்ஆன் சுன்னாவின் பேரில் மார்க்கமாக முடியாது. சஹாபாக்களுடைய காலத்தில் எது மார்க்கமாக இருக்கவில்லையோ அது 13 நூற்றாண்டுகள் தாண்டிய பின்னாலும் ஒரு காலமும் குர்ஆன் சுன்னாவுடைய பேரில் மார்க்கமாக முடியாது. காரணம், அன்றைக்கு குர்ஆன் சுன்னா இருந்தது. அன்றைக்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எது மார்க்கமாக இருந்ததோ அதுதான் என்றைக்கும் என்ன செய்யும், மார்க்கமாக இருக்கும். இல்லாதவைகள் நுழையக்கூடாது, இருக்கின்றவைகள் வெளியேறக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, அந்த ஒரு விஷயத்தை சுருக்கமாக நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த தலைப்புடைய அடிப்படையான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் எல்லோருடைய உள்ளங்களிலும் நாம் ஒற்றுமைப்பட முடியாதா? இஸ்லாமிய சமுதாயம் ஒற்றுமைப்பட முடியாதா? நாங்கள் உலக ரீதியாக எடுத்து நோக்கினோம் என்று சொன்னால் பல வகையில் ஒற்றுமைப்படுவதற்குரிய வாய்ப்புள்ள ஒரு சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் மாத்திரம்தான் இருந்து கொண்டிருக்கிறது.
கிறிஸ்தவ சமுதாயமாக இருக்கலாம், யூத சமுதாயமாக இருக்கலாம், அல்லது கன்ஃபூசியஸ் மதமாக இருக்கலாம், பௌத்தம், இந்து என்று உலகத்திலே உள்ள எந்த மதங்கள் எந்த கொள்கைகளாக இருந்தாலும் அவர்கள் ஒற்றுமைப்பட இருக்கின்ற வாய்ப்பை விட முஸ்லிம் சமுதாயம் ஒற்றுமைப்படுவதற்கு இருக்கின்ற வாய்ப்புகள் தான் பல வகையில் அதிகம். துரதிர்ஷ்டவசமாக ஒற்றுமை என்ற விஷயத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் அல்லது மற்ற மதங்களுக்கு ஒப்பான அளவில் பின்தங்கிய நிலையில் நாம் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த அடிப்படையெல்லாம் நாம் ஒற்றுமைப்படலாம் தெரியுமா? பெரும்பான்மை முஸ்லிம் நாடுகளை எடுத்துக்கொண்டால் 57 முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் நில ரீதியாக அவசரமாகவே இணைந்து விடலாம். நில ரீதியாக நீங்கள் எடுத்து பாருங்கள், கிழக்கில் ஒன்று மேற்கில் ஒன்று என்று இஸ்லாமிய நாடுகள் இல்லை. மாற்றமாக உலகத்தின் மைய பகுதியில் தான் இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. ஒற்றுமைப்பட்டால் ஒரு பெரும் நிலப்பகுதியாக என்ன செய்துவிடும், இந்த இஸ்லாமிய சமுதாயம் மாறிவிடும். ஆனால் ஒற்றுமைப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டு அதை ஒற்றுமைப்படவில்லை என்பதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று வள ரீதியாக எடுத்துக்கொண்டால் இன்றைய உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய முதல் பொருளாதாரம் பெட்ரோலியம் தான். பெட்ரோலியத்தின் பெரும் பகுதி அல்லது முழு பகுதி என்று சொல்லுகின்ற அளவில் இஸ்லாமிய நாடுகளுக்கு கீழ்தான் என்ன செய்கின்றன, இருந்து கொண்டிருக்கின்றன. உலகத்தை ஒரு கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த பொருளாதார ரீதியாக இந்த சமுதாயங்கள் இணைந்து வையுங்கள், நிறைய விஷயங்களை நாம் சாதித்துக் கொள்ளலாம். இருந்தாலும் கூட நாங்கள் அந்த நிலையில் இல்லை. அதே போன்று உள ரீதியாக நில வள உள கொள்கை ரீதியாக நீங்கள் எடுத்து பாருங்கள். உள ரீதியாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஏனைய மதங்களை பொறுத்தவரைக்கும் அந்த மதத்திலிருந்து கொஞ்சம் தூரமாகிவிட்டால் திருப்பி அந்த மதத்துக்கு அந்த மக்களை கொண்டு வந்து சேர்க்க முடியாத காரணம் அப்படிப்பட்ட அடிப்படைகள் அவர்களிடத்தில் இல்லை. இப்போ பௌத்த மதம் எடுத்துக்கொள்ளுங்கள். பௌத்த மதத்திலிருந்து பௌத்த மதத்தில் இல்லாத விஷயங்கள் பௌத்த மதத்துக்குள் நுழைக்கப்பட்டு விட்டால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் பௌத்தத்துக்கு அழைப்பதற்கென அடிப்படைகள் எதுவும் இல்லை. இப்படித்தான் புத்தர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் எங்கோ இருந்து கொண்டிருக்கிறீர்கள், திரும்பி வாருங்கள் என்று சொல்கின்ற அளவில் ஆதாரபூர்வமான நம்பிக்கையான அடிப்படைகள் இல்லை. இது எல்லா மதங்களுடைய ஒரு பலகீனம். ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயத்தின் ஆதாரங்கள் அனைத்தும் கடுமையான நம்பிக்கை உள்ள 5 லட்சம் அறிவிப்பாளர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான செய்தி இருந்தால் இந்த இஸ்லாம் என்ன செய்கிறது, பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இலகுவாக இஸ்லாத்தின் பக்கம் அடிப்படையின் பக்கம் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தும் கூட கொள்கை ரீதியாக கூட நாங்கள் என்ன செய்வதில்லை, ஒரு சரியான முடிவுக்கு வருவதற்கான எந்த விதமான அனுகூலங்களை நாங்கள் காண முடியவில்லை. ஆக அன்புள்ள சகோதரர்களை, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒற்றுமையை நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் எதிரி சமூகங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எம்மை எதிர்ப்பதற்கு ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒற்றுமை எங்களுக்கு மிகவும் முக்கியம். ஆனால் குர்ஆன் சுன்னாவின் பால் ஒற்றுமைப்படுவதற்கு இந்த சமுதாயம் தயாரில்லை என்பது ஒரு கவலைக்கிடமான விடை. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் குறைபாடு இல்லை. அதே போன்று இந்த சமுதாயத்துடைய ஆயுத வளத்தில் இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் குறைபாடு இல்லை. விஞ்ஞான ரீதியான ஆற்றல்களில் குறைபாடு இல்லை. இந்த சமுதாயத்திலே உள்ள எல்லா குறைபாடுகளும் என்ன தெரியுமா, அல்லாஹ் அவனது தூதரின் பக்கம் திரும்பாதது மாத்திரம்தான். அந்த பலம் மட்டும் இந்த சமுதாயத்துக்கு வராத வரைக்கும் லா யன்ஸிஉஹு ஹத்தா தர்ஜிஉ இலா தீனிக்கும், நீங்கள் உங்கள் மார்க்கத்தின் பக்கம் திரும்பி வராத வரைக்கும் உங்கள் மீது இறைவன் சாட்டிய அல்லது போட்டுவிட்ட அந்த இழிவை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், உங்களை விட்டு அகற்ற மாட்டான். நீங்க எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி. அதுக்கு பெரிய ஒரு உதாரணம் உஹது, அஹ்ஸாப் யுத்தங்கள். உஹது யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆள் ரீதியாக பல ரீதியாக எல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் குறைந்திருந்தது. இஸ்லாமிய சமுதாயம் குறைந்திருந்தது. ஆனால் அந்த தோல்விக்கு பின்னால் அவர்கள் ஒரு உறுதியான முயற்சி எடுத்து திருப்பி என்ன செய்தார்கள், அவர்களுடைய சவாலை முகங்கொடுக்க வந்தார்கள் என்று உஹது யுத்தத்துடைய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அஹ்ஸாப் யுத்தத்திலே பலங்கள் ஆள் பலம் எல்லாம் அதிகமாக இருந்தன. ஆனால் கடுமையான ஒரு தோல்வி அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு இடைவெளி வரும் வரைக்கும் அவர்கள் அடைந்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவி இல்லை என்றால் முழு தோல்வியையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருப்பான் என்ற வரலாற்றை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய வெற்றியை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் திரும்பாமல் அதன் பக்கம் நாங்கள் ஒன்றிணையாமல் ஒரு காலமும் இந்த சமுதாயத்துக்கு வெற்றி கிடைத்து விடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குர்ஆன் சுன்னாவை புரிந்து கொள்வோம் என்று பேசக்கூடிய இந்த நேரத்தில் குர்ஆன் சுன்னாவுக்கு மேலால் பலவிதமான கொள்கைகளை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை பற்றியும் நாங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது. நாம புகாரி முஸ்லிம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் எங்கள் சமுதாயத்திலே 25 அல்ல 30% மேற்பட்டவர்கள் ரிவாயத்துஹு ஹுவியுன் இப்படி ஒரு குரூப் இருக்குது. என்ன ஆதாரம் கேட்டால் காற்றில் வந்தது,
அப்படி என்று சொல்லக்கூடிய சூபித்துவ தலைவர்களை பின்பற்றக்கூடிய சமுதாயமும் எங்கள் சமுதாயங்களில் இருந்து கொண்டிருக்கின்றன. எப்படி வெற்றி கிடைக்கும்? ரிவாயத்து ஹுவியுன்னா காத்துல வந்தது, காத்துல வந்த அறிவிப்புகள் எல்லாம் மார்க்க ஆதாரமாக கருதக்கூடிய ஒரு சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் ஒரு அங்கமாக இருந்து கொண்ட வரைக்கும் வெற்றி என்பது என்னது மிக தூரமாகவே இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக அந்த சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆன் சுன்னா என்கின்ற அந்த அடிப்படையின் பக்கம் மீளாமல் தலைவர்கள், பெரியவர்கள், மதுஹபுகள், தரீகாக்கள் என்று நாங்கள் இணைந்திருக்கின்ற வரைக்கும் ஒரு காலமும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் சரியான வெற்றியையும் சரியான உயர்வையும் அவர்கள் கொண்டு வந்து வைக்க முடியாது என்கின்ற பதிவை நாங்கள் மனதில் வைக்க வேண்டும். காரணம், அந்த சிந்தனை எங்களை விட்டு போய்விடக்கூடாது. அல்லாஹ்வும் அவனது தூதரும் சொல்லி இருக்கிறார்களா? அல்லாஹு தஆலா வழிகாட்டி இருக்கிறானா? அவனது தூதர் வழிகாட்டி இருக்கிறாரா? இதில் ரெண்டும் இல்லாத விஷயத்தை உலகத்தில் எந்த பெரிய மகான் வந்து சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிஞர் வந்து சொன்னாலும் சரி, அல்லாஹ்வும் ரசூலும் வழிகாட்டாத விஷயத்தை ஒரு நாளும் எமது வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து நடக்க தேவை எமக்கு கிடையாது என்ற உறுதி இந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டும். இதுதான் நபித்தோழர்களுடைய சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்கான காரணம், இமாம்களுடைய முன்னேற்றத்திற்கான காரணம், இஸ்லாமிய சமுதாயத்துடைய வெற்றிக்கான காரணம். நாங்கள் பார்க்கிறோம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே சொந்த கருத்து சொல்ல மிகவும் தகுதியானவர் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். ஆனால் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மரணத்திற்கு பின்னால் ஆட்சி பீடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவருக்கு வந்த முதல் பிரச்சனை என்ன? இந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜெய்சுல், அதாவது ஒரு முக்கியமான ஒரு படைக்கு தளபதியாக என்ன செய்கிறார்கள், நியமித்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்ப கிடைக்கவில்லை. அவரை அனுப்ப வேண்டாம், அவர் சிறிய வயதுடையவர், 18-17 வயதாகிறது, நல்ல படை வீரம் உள்ள அனுபவம் உள்ள தலைவர்கள் எம் சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவரை நாம் வைக்கலாம் என்று சில நபித்தோழர்கள் அங்கலாய்த்தார்கள், ஆலோசனை சொன்னார்கள். சிறந்த முன்னிலையில் நின்ற நபித்தோழர்கள் அப்படி சொன்னதாக காண முடியவில்லை. ஆனாலும் அன்சாரிகளில் சிலர் அப்படி சொன்னார்கள். அந்த செய்தியை உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எத்தி வைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு போறாங்க, இந்த செய்தி எடுத்துட்டு போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் போய் சொல்கிறார்கள். இப்படி அன்சாரிகள்லாம் சொல்றாங்க, சிறந்த ஒரு தலைவரை வச்சா சரிதானே, ரசூலுல்லாஹ் அனுப்பவில்லை தானே, அனுப்புமாறு சொல்லவும் இல்லை தானே, அப்படி என்று சொல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வயது போன மனிதர், அப்ப மேல் இருந்துட்டு இருக்கிறார். இவர் பேசுகின்ற நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லி முடித்தவுடன் நம்மளுக்கு எவ்வளவு கோபம் வரும், அவர்களுக்கு எவ்வளவு கோபம் வரும், வித்தியாசத்தை பாருங்க. சொல்லி முடித்தவுடன் இருந்து கொண்டிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பி பாய்ந்தார்கள். உமர் இப்னுல் கத்தாபுடைய தாடியை பிடித்தார்கள். அவ ஹபில்த இப்னுல் கத்தாப், அதாவது கத்தாபுடைய மகனே, என்ன நடந்தது உங்களுக்கு? அறிவு போயிட்டா? இஸ்தஅமலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தஅமுருனி அன் அன்ஸிஅஹு, நியமித்தவர் அல்லாஹ்வுடைய தூதர், என்னை அகற்றுமாறு சொல்கிறீர்களா என்று கேட்டார்கள். நியமித்தவர்கள் இஸ்தஅமலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தஅமுருனி அன் அன்ஸிஅஹு, என்னை நீங்கள் அகற்றுமாறு சொல்கிறீர்களா? இவ்வளவுதான். கேள்விக்கு விளக்கம் சொல்லவில்லை, அவருடைய கேள்வியில் உள்ள நியாயங்களை பார்க்கவில்லை. ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார்கள், இஸ்தஅமலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நியமித்தவர் அல்லாஹ்வுடைய தூதர், அப்படி இருக்க என்னை அகற்றுமாறு சொல்கிறீர்களா? அன்புள்ள சகோதரர்களே, இந்த உறுதிதான் அந்த சமுதாயத்துடைய வெற்றிக்கு காரணம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாபத்துடைய வெற்றிக்கு காரணம், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாபத்துடைய வெற்றிக்கு காரணம். அப்ப இந்த வரலாறு எங்களுக்கு என்ன சொல்கிறது? அந்த நபித்தோழர்கள் சொந்த கருத்து சொல்ல மிகவும் தகுதியானவர்கள் அவர்கள் தான். ஆனால் மார்க்கம் என்று வந்தால் எவருடைய இடத்திற்கும் அவர்கள் என்ன செய்யவில்லை, அனுமதி வழங்கவில்லை. உமர் இப்னுல் கத்தாப் போன்றவர்கள் ஆலோசனை சொல்கிறார்களே என்று கூட அவர் என்ன செய்யவில்லை, அதற்கான சில நியாயங்களை கூட என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எத்தனை இடத்தில் குறுக்கிட்டார்கள். உமர் இப்னுல் கத்தாபே சொல்கிறார்கள், எப்படி நாம் அவர்களோடு போராடுவது, அவர்களெல்லாம் என்னது, இஸ்லாத்தை ஏற்ற மக்கள் தானே, ஜகாத்து தரவில்லை என்பதற்காக எப்படி போராடுவது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வல்லாஹி லவ் மனஊனி இகாலன் கானு யுஅத்துனஹு அலா ஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியோடைய காலத்தில் கொடுத்து கொண்டிருந்த ஒரு கயிறு துண்டு, அதாக இருந்தால் ஒரு குட்டியாக இருந்தாலும் கூட அதை இன்று கொடுக்கவில்லை என்றால் நான் நிச்சயமாக நான் மரணிக்கின்ற வரைக்கும் யுத்தம் செய்வேன் என்று சொன்னார்கள். இதுதான் நபித்தோழர்களுடைய பார்வையாக இருந்தது. குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மேலாக உலகத்தில் எவ்வளவு பெரிய தகுதியானவர்களாக இருந்தாலும் அவர்கள் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கவில்லை. எனவே ஒன்றுபட வாய்ப்புள்ள ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். 2, குர்ஆன் சுன்னாவின் பால் ஒன்றுபடாமல், குர்ஆன் சுன்னாவுக்கு மேலாக எந்த கருத்தையும் கொடுக்காமல் ஒன்றுபடுகின்ற வரைக்கும்
இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குரிய வெற்றியை விஞ்ஞான ரீதியாகவோ ஆள்பல ரீதியாகவோ ஆயுதபல ரீதியாகவோ எதிர்பார்க்கவே முடியாது. ஏனென்றால் சட ரீதியான உதவிகளை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய நிபந்தனை இந்த மார்க்கத் லா யன்ஸிஉ ஹத்தா தர்ஜிஉ இலா தீனிக்கும், இந்த உலகத்திற்கு திரும்புகின்ற வரைக்கும் இறைவன் என்ன செய்வதில்லை, அதை நமக்கு தரப்போவது கிடையாது. இந்த அடிப்படை நமது மனதில் என்ன செய்ய வேண்டும், அன்புள்ள சகோதரர்களே, வைத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது என்ன பிரச்சனை என்று சொன்னால், நபித்தோழர்களுடைய காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எத்தி வைக்கப்பட்ட அந்த மார்க்கத்துக்கு மேலாக இன்னொரு மார்க்கம் இந்த உலகத்திலே உருவாக முடியாது. அன்று எது குர்ஆன் சுன்னாவோ அதுதான் இன்றும் குர்ஆன் சுன்னாவாக இருக்க முடியும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன். குர்ஆன் சுன்னாவை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்வது என்பதை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த சமுதாயத்திலே நாங்கள் நிராகரித்து விட்ட இஜ்திஹாதுகள் இருக்கின்றன. அவைகள்லாம் குர்ஆன் சுன்னாவிலிருந்து தான் முன்மொழியப்பட்டன. குர்ஆன் சுன்னாவிலிருந்து தான் முன்மொழியப்பட்டன. உதாரணமாக சொல்கிறேன், காதியானிகளுடைய இஜ்திஹாத் அவர்கள் எதற்கு ஆதாரமாக எதை கொண்டு வந்தார்கள்? குர்ஆனையும் சுன்னாவையும் கொண்டு வந்து தான் முன்னிறுத்தினார்கள். குர்ஆன் சுன்னாவை கொண்டு வந்து முன்னிறுத்துகின்ற நேரத்தில் அவர்கள் தெளிவான, அவர்களுக்கு சார்பாக அவர்கள் நினைக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் முன்வைத்தார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்திலே சொல்கிறார்கள். அதாவது யூசுஃபுக்கு பின்னால் அதாவது அந்த மக்கள் பேசிக்கொள்கின்ற விஷயத்தை சொல்கிறார்கள். யூசுஃபுக்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த நேரத்தில் நீங்கள் சொன்னீர்கள், யூசுப் மரணித்த பின்னால் சொன்னீர்கள், லையபஅஸல்லாஹு மின் பஅதிஹி ரசூலா, இந்த யூசுஃபுடைய மரணத்திற்கு பின்னால் எந்த தூதரும் இந்த உலகத்திற்கு வரப்போவது கிடையாது. யூசுஃபுடைய மரணத்திற்கு பின்னால் எந்த தூதரும் வரப்போவது கிடையாது என்று சொன்னீர்கள். இதுவும் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிவிட்டானே, அனுப்பிவிட்டானே. இப்படித்தான் நிறைய பேர் வழி தவறி போகிறார்கள் என்ற குர்ஆன் வசனத்தை முன்வைத்து சொன்னார்கள். யாரெல்லாம் ஒரு நபிக்கு பின்னால் இன்னொரு நபி வரமாட்டார் என்று சொல்கிறார்களோ அவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, வழி தவறி போகின்றவர்கள். என்ன வசனம்? அல் குர்ஆன் வசனம், குல்தும் லையபஅஸல்லாஹு மின் பஅதிஹி ரசூலா, இவருக்கு பின்னால் இன்னொரு தூதரை அல்லாஹ் அனுப்ப மாட்டான் என்று சொன்னீர்கள். இந்த அல்லாஹ் அனுப்பிவிட்டான். இப்போ அவர்களுடைய முக்கியமான வாதம் என்ன? நபி அவர்களுக்கு பின்னால் இன்னொரு நபி வரமாட்டார் என்று சொன்னால் அது யூத நசாராக்களுடைய கொள்கை என்பதை அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகிறான் என்று சொல்கிறார். அப்போ அவர்கள் எடுத்து வைத்த வாதத்தில் அவர்கள் சொல்லுகின்ற வாதம் இருக்கிறது. ஆனால் நபி அவர்களுக்கு பின்னால் நபி அவர்கள் வரமாட்டார்கள் என்ற செய்தி இருக்கிறது, வருவார்கள் என்ற செய்தி இருக்கிறதே, அதை அவர்கள் சொன்னதை நாங்கள் நிராகரித்தோம். ஏன் நிராகரித்தோம்? இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அந்த வசனத்தை அவர்கள் விளங்கியது போன்று நாம் விளங்கக்கூடாது. அப்படி விளங்காமல் இருப்பதற்காக பல காரணங்கள் இருக்கின்றன என்று சொல்லி நாங்கள் என்ன செய்தோம், மறுத்தோம். எனவே குர்ஆனையும் சுன்னாவை நாம் ஆதாரமாக வைத்து விட்டாலே அதுதான் மார்க்கம் என்று ஆகிவிடாது. குர்ஆன் சுன்னாவை எந்த கோணத்தில் எப்படி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அம்சத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இதே சமுதாயத்தில் அஹ்லுல் குர்ஆன் மட்டும் போதும் என்ற ஒரு சமுதாயம் உருவாகியது. எங்கிருந்து ஆதாரம் வைத்தார்கள்? குர்ஆனிலிருந்து வைத்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 3 நேரத்தை தான் என்ன செய்கிறான், சொல்லுகிறான் என்று சொல்லி என்ன செய்தார்கள், ஆதாரம் வைத்தார்கள். பல காரணங்களை கொண்டு நபி அவர்களை நிராகரித்தார்கள். குர்ஆனிலே உள்ள வமா அலைக்க இல்ல, அதாவது உமக்கு எத்தி வைப்பதை தவிர வேற எந்த கடமையும் கிடையாது என்ற குர்ஆன் வசனங்களை என்ன செய்தார்கள், முன்வைத்தார்கள். எத்தி வைப்பதை தவிர கடமை கிடையாதுன்னா என்ன, வழிகாட்டுதெல்லாம் உங்களோட வேலை அல்ல, அப்படி விளக்கம் கொடுத்தார்கள். இந்த மாதிரி எல்லாம் விளக்கம் கொடுத்தவர்களை நாங்கள் நிராகரித்தோம். குர்ஆன் சுன்னாவிலிருந்து தான் அவர்கள் என்ன செய்தார்கள், முன்வைத்தார்கள். இப்போ இதற்கே நான் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு விஷயத்தை நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வழிகேடுகளை பொறுத்த வரைக்கும் குர்ஆனையும் சுன்னாவையும் அடிப்படையாக கொண்டவர்களுக்கு மத்தியில் வந்தால் அது ஆபத்து. அவர்களுக்கு மத்தியில் அது உருவானால் அது மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிடும். சூபியாக்களுக்கு மத்தியிலோ அல்லது இன்னும் உள்ள இஸ்லாமிய சமுதாயத்தால் வழிகேடு அல்லது வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று அடையாளம் காணப்பட்டவர்களுக்கு மத்தியிலோ உருவாவது வேறு, இதில் உருவாவது வேறு. இதில் உருவாகினால் அடையாளம் கண்டுகொள்வது மிக கஷ்டமாக ஆகிவிடும். அடையாளம் கண்டுகொள்வது மிக கஷ்டமாக மாறிவிடும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே குர்ஆன் சுன்னாவை பொறுத்தவரைக்கும் நாங்கள் இல்லாதவைகள் அதற்குள் நுழையாமல் இருக்க வேண்டும் என்றால், உள்ளவைகள் அவைகளிலிருந்து வெளியேறாமல் இருக்க வேண்டும் என்றால், இதற்கு மிக நல்ல உதாரணமான ஒரு வரலாற்றை, வாழ்க்கையை நபித்தோழர்களுக்கு மத்தியில் தான் காண முடியும். ஏனென்றால் அவர்கள்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கல்வி கற்று மார்க்கத்தை பின்பற்றியவர்கள், அவர்கள் மூலம் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். அந்த சமுதாயத்தில் தான் அதை சிறந்த முறையில் நம்ம உதாரணமாக என்ன செய்ய முடியும், காண முடியும். அவர்களும் மனிதர்கள், நாமும் மனிதர்கள் என்ற லெவலில் நாம் அதை பார்க்க முடியாது.
காரணம் அல்லாஹு தாலா முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தா வல் குஃபார் ரஹ்மாஉ பைனஹும். அல்லாஹு தாலா சொல்கிறான், நபித்தோழர்களை பாராட்டி பல இடங்களில் அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான், குர்ஆன் வசனங்களை சொல்லியிருக்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒருவர் நிராகரித்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார். எம்மை நிராகரித்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவது கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுக்கு அவதூறு கூறினார், அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார். எம்முக்கு ஒரு அவதூறு கூறினால் கசையோடு முடிந்துவிடும். விளங்கிட்டா? அதனால அவர்களுடைய இடத்திலே நாம் சில விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கிறது. அவர்களது வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கிற நேரத்தில் ஏன் அவர்களுக்கு மத்தியில் வழிகேடுகள் தோன்றவில்லை? நாம் எல்லாரும் உடன்பட்டிருக்கிறோம், நபித்தோழர்கள் இருக்கின்ற காலத்தில் வழிகேடுகள் உருவாகவில்லை, இயக்க பிளவுகள் உருவாகவில்லை, மோசமான இயக்கங்கள் உருவாகவில்லை, தவறான கருத்துக்கள் வளரவில்லை. இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், பார்க்கிறோம். ஏன் இது நடந்ததை நம்ம தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஏன் அவர்களுக்கு மத்தியில் இப்படி இருந்தது, ஏன் இல்லாதவைகள் அவர்களுக்கு மத்தியில் நுழையவில்லை, ஏன் இருந்தவைகள் வெளியேறவில்லை என்பதை நாம் அவர்களது வாழ்க்கையில் கொஞ்சம் ஒப்பிட்டு நோக்கணும் என்று சொன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்புள்ள சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போன்று நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீங்கள் காணலாம். முதல் அம்சம் என்ன? அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் நேரடியாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் நேரடியாக விளங்கக்கூடிய அமைப்பில் அவர்களுக்கு சொல்லப்பட்டு விட்டால் உலகத்தில் எவருக்காகவும் அவர்கள் அதை நிராகரித்தது கிடையாது. யார் சொன்னார், அதாவது இவர் இப்படி சொல்லுகிறாரே, மாற்று கருத்து சொல்கிறார்களே என்பதை அவர்கள் அனுமதிக்கவே மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி விட்டார்கள் என்றால் அதற்கு மேலாக அவர்கள் எந்த இடத்திலும் என்ன செய்யவில்லை, நடந்து கொள்ளவில்லை. இது முதல் அம்சம். இது நம்ம உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளுக்கு நிறையவே தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள், நபி அவர்கள் ஒரு விஷயம் வழிகாட்டி விட்டால் அதில் உலகத்தில் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர்கள் அதற்கு பின்னால் போக தயாராக இல்லை, நபி அவர்களுக்கு மாற்றமாக. இது அவர்களிடத்தில் இருந்த ஒரு சிபத். இந்த சிபத்தை பொறுத்த வரைக்கும் எங்களது காலத்திலே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் குறைவாக இருப்பதை நீங்கள் காணலாம். குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலும் நிறையவே குறைவாக இருப்பதை நீங்கள் காணலாம். எது நாங்கள் இப்பொழுது செய்து வருகின்ற விஷயங்களுக்கு சார்பாக இருக்கிறதோ அதில் காட்டுகின்ற ஆர்வம் அதில் இல்லை. இது முதல் அம்சம். இதில் விரிவாக விளங்கப்படுத்த வேண்டிய விஷயம் அல்ல. இரண்டாவது என்ன தெரியுமா? அவர்களிடத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு விஷயம், அதாவது எந்த செய்தி விஷயத்திலும் தக்கல்லுஃப் ஆக மாட்டார்கள். தக்கல்லுஃப் என்று சொன்னால் கஷ்டப்பட்டு வழிந்துரைத்து தனக்கு எதிராக இருக்கிறது என்பதற்காக வேறு விளக்கங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு திணிக்கக்கூடிய மனோநிலை இருக்கவில்லை. இது எங்களிடத்தில் நிறையவே இருக்கிறது. என்ன உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு பிரயாணம் போகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. ஒரு பிரயாணம் போன நேரத்தில் இருவரும் ஜுனுபாலியாகி விடுகிறார்கள். குளிப்பு கடமையாகிறது. கடமையான நேரத்தில் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வுதுவுக்கு நம்ம இப்படி தயமம் செய்யணும், இப்போ குளிப்புக்கு நம்ம மண்ணில் உருளுவோன்னு என்ன செய்கிறாரு, மண்ணில் அப்படியே உருளுகிறார். உடம்பெல்லாம் மண் படுற அளவுக்கு என்னது உருண்டு, அதுதான் நம்மளோட குளிப்புடைய அதாவது நிறைவேற்றும். தண்ணி இல்லாது விட்டால் இதுதான் நம்மளுக்கு குளிப்பை நிறைவேற்றும் என்று அவர் அப்படி செய்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இல்லை இது வுதுவுக்கு மட்டும் உரியது, எனவே குளிப்பை பொறுத்த வரைக்கும் தண்ணி கிடைக்கும் வரைக்கும் தொழ முடியாது அப்படி என்று சொல்கிறார்கள். நான் ஒரு விஷயத்தை தக்கல்லுஃப் இல்லாத வாழ்க்கையை சொல்ல வருகிறேன். அப்போ இது முடிந்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள், விஷயத்தை சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் இப்படி செஞ்சிருந்தா போதும் என்று தயமம், வுதுவுக்கு நம்ம வளமையாக தயமம் செய்வோமே, அந்த முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது முடிந்து விட்டது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஃபத்வா கேட்கப்படுகிறது. ஜுனுபாலி அவருக்கு தண்ணி இல்லாது விட்டால் குளிப்புக்கு என்ன செய்வது என்று கேட்டவுடன் அம்மார் பின் யாசிர் அவங்க சொல்கிறாங்க, நபியோடைய காலத்தில் இப்படி ஒரு சப்ஜெக்ட் நடந்தது, அதனால் நீங்கள் தயமம் செஞ்சால் போதும். இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர் போய் சொல்கிறாரு, அம்மார் இப்படி சொல்கிறாரு. உடனே உமர் எல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்களாம் அப்படின்னு சொல்லி. ஆம், நானும் நீங்களும் ஒரு பிரயாணத்தில் போனோம், ஜுனுபாலியாக இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே என்று உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள். அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக எனக்கு ஞாபகமே இல்லைன்னாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக எனக்கு ஞாபகமே இல்லைன்னாங்க. அப்போ அம்மார் பலமுறை ஞாபகப்படுத்தினார். உமர் இப்னு கத்தாப் சொன்னாரே, எனக்கு ஞாபகம் இல்லை, ஹதர்மா தகூல், யோசித்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அம்மார் பின் யாசிர் அவங்க சொன்னார்கள், அப்படி என்று சொன்னால்
நான் இதை என்ன செய்கிறேன், சொல்லாமல் விட்டு விடுகிறேன். உடனே உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், வேண்டாம், நீங்கள் உங்களோட செய்திக்கு பொறுப்பு சொல்லுங்கள், உங்களோட செய்திக்கு நீங்கள் பொறுப்பு, ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட மனசில் நீங்கள் அதை நம்பிக்கிறீங்களே சம்பவம் நடந்தேன் அதை சொல்லுங்கள் என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதில் ஒரு முக்கியமான பகுதி நாம் விளங்க வேண்டி இருக்கிறது. அது என்ன சொல்லுங்க பாப்போம். எனக்கு டோட்டலியாக அந்த செய்தி ஞாபகத்திலேயே இல்லை. அப்போ உமர் இப்னு கத்தாப் சொல்லுகிறார், நீங்கள் சொல்லுங்கள், நான் அதற்கு பொறுப்பாளி அல்ல, நான் அதற்கு பொறுப்பாளி அல்ல. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் இது ஒவ்வொற்றை மட்டுமல்ல, நபித்தோழர்கள்ட்ட முழுமையாகவே நீங்கள் காணலாம். என்ன? தக்கல்லுஃப் ஆகிற விஷயம். தக்கல்லுஃப் என்பது கஷ்டப்பட்டு கொண்டு ஒரு விஷயத்தில் ஒரு முடிவுக்கு உண்டாக பார்ப்பது, ஒரு முடிவிலிருந்து நழுவ பார்ப்பது என்பது அவரிடத்தில். ஆனால் இங்கே அவருக்கு லேசா நழுவலாம். யாருக்கு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு லேசா இந்த செய்தியை முடித்து விடலாம். எனக்கு ஞாபகமே இல்லையென்றா அம்மாரை விட யாரை நம்புவார்கள் அந்த இடத்துல? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு விட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நம்புவார்கள். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாம், அல்லது அந்த நிலைப்பாடை வச்சு என்ன செய்யலாம், நீங்க இதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது கூட அதிகாரத்தின் அடிப்படையில் கூட சொல்லலாம். ஆனால் நபித்தோழர்களுக்கு மத்தியில் கண்ட ஒரு முக்கியமான சிபத்து என்ன தெரியுமா, பண்பு என்ன தெரியுமா, எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அது உரிய முறையில் இருக்கிறதா, நாளை மறுமையில் நான் தப்புவேனா என்பதில் தான் அவருடைய முழு கவனம் இருந்ததே ஒழிய, எனக்கு மாற்றமாக சொல்லுகிறானே இதை எப்படி என்ன செய்யலாம் என்கின்ற ஒரு தக்கல்லுஃப் இருக்கவில்லை. அதாவது தக்கல்லுஃப் என்ற வார்த்தைக்குரிய சரியான தமிழ் பதமாக சொல்லலாம், தன்னை அதாவது அந்த அப்படியே அழுத்திக் கொள்வது, ஒரு விஷயத்திற்காக தன்னை அழுத்திக் கொள்கின்ற ஒரு நிலைமை என்ன செய்யவில்லை, அவர்களுக்கு மத்தியில் இருக்கவில்லை என்பதற்கு இந்த செய்தி பெரிய ஒரு ஆதாரமா இல்லையா? ஏன் தனக்கு மறந்த ஒரு விஷயத்தை கூட சொல்லுமாறு சொல்கிறார். இதே மறதியை பாருங்கள், ஒரு முக்கியமான இன்னொரு செய்தி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உர்வத் இப்னு சுபைர், அது போன்ற சில சிறிய நபித்தோழர்களோடு மதீனா பள்ளியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண் பார்வை தெரியாத நேரம். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன் வீட்டுக்குள் வுது எடுத்துக் கொண்டிருக்கிறார், சொல்லாங்கள காலத்துக்கு பின்னர், மரணத்துக்கு பின்னால. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், உர்வத் இப்னு சுபைர் கேட்கிறார்கள், கமி அத்தமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியர்கள் எத்தனை உம்ரா செய்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே இப்னு உமர் எல்லாம் சொல்றாங்க, அர்பா உம்ராத், 4 உம்ராக்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இஹ்தாஹுன்ன ஃபீ ரஜப், ஒன்று ரஜப் மாசத்தில் செய்தது அப்படின்றாங்க. உடனே உர்வத் இப்னு சுபைர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உறவுக்காரர் சொல்கிறாரு, தாயே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அவங்க உள்ளுக்கு கேட்கிறாங்க, தாயே இவர் இப்னு உமர் சொல்ற விஷயம் உங்களுக்கு விளங்கிச்சா அப்படின்னு கேட்கலாம். என்ன சொல்றாரு? 4 உம்ராக்கள் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களாம், அதுல ஒன்று ரஜப் மாசத்தில் செய்தார்களாம் அப்படின்றாங்க. இப்ப பாருங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்ல போற மறுப்ப பாருங்க. ரஹிமல்லாஹு இப்னு உமர், இப்னு உமருக்கு அல்லாஹ் தஆலா ரஹமத்து செய்வானாக, நபியர்கள் 4 உம்ராக்கள் செய்தார்கள், 4 உம்ராவிலும் இப்னு உமர் இருந்தார்கள். முதல் விஷயத்தை பாருங்க, 4 உம்ராவிலும் இப்னு உமர் இருந்தார்கள், அதில் ஒன்று கூட ரஜபில் இல்லை, அதில் ஒன்று கூட ரஜபில் இல்லை என்று சொன்னார்கள். இப்னு உமர் மௌனமாக இருந்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு உமர் மௌனமாக இருந்தார்கள். அன்புள்ள இந்த ரெண்டு சம்பவம் என்ன சொல்லுங்க பாப்போம், அவர்களாக கலந்து கொண்ட சம்பவங்கள், அவர்கள் இருந்த சம்பவங்கள், ஆனால் அடங்கினார்கள், அமைதியானார்கள். என்ன காரணம்? அவர்களுடைய உள்ளங்களில் எல்லாம் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகின்ற இடத்தில், அதாவது தஜர்ருதுலில் ஹக், உண்மை என்பதை தேடுகின்ற ஆர்வப்பாடு இருந்ததே ஒழிய, சரியாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைப்பாடு இருந்ததே ஒழிய, எனது நிலைப்பாட்டுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு நான் போகக்கூடாது என்கின்ற மனோநிலை இருக்கவில்லை. அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஷைத்தான் என்று நிறையவே ஊடுருவி வருகிறான், நிறையவே எமது இஹ்லாஸை எமக்கு, அதாவது இன்றைக்கு பாருங்க, நிறைய இஹ்லாஸுக்கு முயற்சிப்பதை விட இஹ்லாஸை நிரூபிக்க முயற்சிப்பதான் கூட. நல்லா பாருங்க பாவம், இஹ்லாஸுக்கு நம்ம எடுக்கிற முயற்சியை நினைச்சு பாருங்க, இஹ்லாஸுக்கு முயற்சி எடுத்தா என்ன நடக்கும்னு நினைச்சு பாருங்க, இஹ்லாஸை நிரூபிக்க முயற்சி எடுத்தா என்ன நடக்கும்னு நினைச்சு பாருங்க. நாங்க எதுக்கு முயற்சி எடுக்கிறோம் என்பது கொஞ்சம் தனிமையில இருந்து, மற்றவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தனிமையில இருந்து நினைச்சு பாருங்க, இஹ்லாஸை நிரூபிக்க முயற்சிக்கிறோமா, இஹ்லாஸுக்கு முயற்சிக்கிறோமா? இது நபித்தோழர்கள் மத்தியில் பாருங்க, 4 உம்ராவும் அவர் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, அவர் இருந்தாரு, அதுல ஒன்று கூட ரஜபில் இல்லை என்று சொல்கிறார்கள் என்றால், ரஜப் மாதத்தில் இல்லை என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், இதுதான் மிக முக்கியமான இடம். தக்கல்லுஃப் அவர்களிடத்தில் இருக்கவில்லை, அவர்களிடத்தில் தக்கல்லுஃப் என்பது இருக்கவில்லை என்ற அளவுக்கு உண்மை எது சரியாக இருக்கும் என்பதை யோசிக்கின்ற மனப்பான்மையில் தான் அவர்கள் இருந்தார்கள். எத்தனையோ இஜ்திஹாதுகளில்,
இது எனது சொந்த இஜ்திஹாத் என்பதை காட்ட முயற்சிக்கிறார்கள். ஒரு முறை ஒரு செய்தியை கேட்பதற்காக, ஒரு செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கேட்பதற்காக ஆள் அனுப்புகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு தாபி சகோதரர் இப்படி, அதாவது இந்த அபூ ஹுரைரா குளிக்கிறார் என்றதை எந்த முறையில் குளிக்கிறார் என்பதை பார்ப்பதற்காக ஒரு வாரத்தில் அமர்ந்துடுறார். கொஞ்ச நேரத்தில் இவர் உதுவெடுக்கிற சந்தர்ப்பத்தில், உதுவெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் திரும்பி பார்த்தா இவர் எழுந்திருக்கிறார். ஒருவர், இவ்வளோ நேரம் இங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டார். நான் இங்கே தான் இருக்கிறேன்டாரு. நீங்கள் இங்கே இருந்திருக்க நான் இப்போ உதுவெடுத்த மாதிரி உதுவெடுத்திருக்க மாட்டேன் என்றார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நான் இப்பொழுது உதுவெடுத்தது போன்று உதுவெடுத்திருக்க மாட்டேன் என்று சொன்னார். அவர் எப்படி உதுவெடுத்தார் தெரியுமா? உதுவெடுக்கிற நேரத்தில் கையை என்ன செஞ்சார்? இங்கே வரைக்கும் கழுவினார். இங்கே வரைக்கும் என்ன செஞ்சார்? கழுவினார். எல்லாத்தையும் முழுமையாக கூடுதலாக என்ன செஞ்சார்? கழுவினார். இவர் தான் அந்த ஹதீதை அறிவித்திருக்கிறார். எப்படி? நாளை மறுமையில் ஹுர்ரன் முஹஜ்ஜலீன், அவர்கள் உதுவின் அடையாளங்களின் காரணமாக மறுமையில் இந்த குதிரைக்கு இருக்கக்கூடிய நல்ல வெள்ள வெள்ள அடையாளங்கள் இருக்குமே, அதுபோல இவர்கள் வருவார்கள் இந்த உதுவின் அடையாளங்களின் காரணமாக. எனவே ஃபமன் அஹப்ப அய்யுதீல குர்ரதஹு ஃபல்யஃஅல், யார் தங்கள் அந்த அடையாளங்களை கூட்டிக் கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் செய்யட்டும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லல, இந்த வார்த்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வார்த்தை. அதனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன விளங்கி வச்சிருந்தாங்கன்னா அந்த ஹதீஸ்ல, கொஞ்சம் நீட்டி உது எடுக்கிறது நல்லது. ரசூலுல்லாஹ் இவ்வளவுதான் சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்த நீட்டி இப்படி அடையாளங்களால் அப்படி வருவாங்க என்றதனால அபூ ஹுரைராவுக்கு ஒரு விளக்கம் படுது. என்ன தெரியுமா? என்ற அளவுக்கு நீட்டினோம்னா நிறைய அடையாளம் கிடைக்குமே. இந்த விளக்கம் ஹதீஸில் உள்ளதல்ல, நான் சொந்தமாக விளங்கியது. ஆனால் அந்த விளக்கம் எனக்கு சரியாகப்படுகிறது. நீங்கள் இருந்திருக்க நான் அதை செய்திருக்க மாட்டேன். ஹதீஸில் எது இல்லை, எது எனது சொந்த இஜ்திஹாத், எது நான் ஹதீஸிலிருந்து விளங்கி கொண்ட விஷயம் என்பதை பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்ததனால்தான் ஹதீஸ்களை இந்த சமுதாயத்துக்கு சேர்க்கின்ற பொறுப்பை அல்லாஹ் அவர்களுடைய கையில் கொடுத்தான். அதனால தான் அவர்களுடைய கூற்று வேறாகவும் நபியோடைய கூற்று வேறாகவும் எமக்கு வந்து என்ன செய்திருக்கின்றன? சேர்ந்திருக்கின்றன. எனவே அன்புள்ள சகோதரி, நிறைய நான் இந்த விஷயத்தில் மாத்திரம் உங்களுக்கு நூற்றுக்கணக்கான செய்திகளை சொல்லலாம். ஆனாலும் நேரத்தின் சுருக்கம் கருதி நான் சுருக்கமாக பிடிக்கிறேன். இதில் முதலாவது, இந்த இரண்டாவது அம்சம், முதலாவது அம்சம் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றம் என்றிருந்தால் இவர்களது செய்தி அவர்கள் ஏற்கவில்லை. இரண்டாவது அம்சம் தக்கல்லுஃப், கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை இழுத்து இந்த செய்தி என்று சொல்லுகின்ற நிலைமையில் அவர்கள் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. தாங்களே கலந்து கொண்ட சம்பவங்களாக இருந்தாலும் தமக்கு மாற்றமாக இருந்தால் உடனடியாக என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொள்கின்ற இஹ்லாஸான மனப்பான்மை அவர்களுக்கு இருந்தது. கானு அகல்லுஹும் தக்கல்லுஃபன், அதாவது அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே தக்கல்லுஃபால் குறைந்தவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை, அதாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறார்கள். மூன்றாவது என்ன தெரியுமா? ஒரு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் என்றால் சில நேரங்களில் மனிதனுக்கு என்ன செய்யும் தெரியுமா? இதை விட இது பொருத்தமாக இருக்குமே, இதெல்லாம் இது நல்லா இருக்குமே என்று படும். எல்லா மனிதர்களுடைய இயல்புல உள்ள ஒரு விஷயம், எல்லா மனிதர்களுடைய இயல்பிலே உள்ள ஒரு விஷயம். ஒரு முக்கியமான ஒரு நபித்தோழர் ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு செய்தி சொல்கிறார். அல் ஹயாஉ குல்லுஹு கைர், வெட்கம் அதன் எல்லா பகுதிகளும் நல்லவைதான். வெட்கம் இருக்கிறதே, அதன் எல்லா பகுதிகளும் நல்லவைதான் அப்படின்னு சொல்றார். இது நீங்க விளங்க வேண்டிய மூன்றாவது பகுதி. இப்போ பக்கத்தில் உள்ள ஒரு ஆள் சொல்றாரு, அப்படி சொல்ல இயலாது, நான் சில புத்தகங்களில் வாசிச்சிருக்கிறேன், அதுல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, அதுல நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது. இதுல நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க பாப்போம். வெட்கத்துல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கிறது உங்களுக்கு படு. நல்லா யோசிச்சு பாருங்க. தனியா இருந்து மூளைக்கு மட்டும் சிந்தனையை கொடுத்தீங்கன்னு சொன்னா நல்ல வெக்கமும் இருக்குது கெட்ட வெக்கமும் இருக்குது என்றுதான் மனசு சொல்லும். நம்மளோட அனுபவ ரீதியாக பார்க்கணும். அதனால அவர் சொல்றார், நான் சில ஹிக்மத்தான ஹிக்மத்தை ஞானங்களை சொல்லக்கூடிய புத்தகங்களை படித்தேன், மின் ஹுகைர் வ மின் ஹுஷர், அதுல நல்லதும் இருக்குது ஷர்ரும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கோவப்படுற அந்த நபித்தோழர், அல் ஹயாஉ குல்லுஹு கைர் காலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் சொன்னார்கள் வெட்கம் என்றால் அது முழுமையாக நலவுதான் என்று சொன்னார்கள். மறுபடி இவர் சொல்றார், நான் சில புத்தகங்களில் படித்தேன் இப்படி இருக்குது என்றாரு. 3 முறை நடந்த உடனேயே இவர் கோபத்தால் மிகவும் கூட்டிட்டார். ஆனால் பக்கத்தில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் நயவஞ்சகரோ மோசமான சிந்தனை உள்ளவர் அல்ல என்று சொல்லி 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 என்ன செய்தார்கள்? அந்த நபித்தோழரை ஆற்றுப்படுத்தினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். நபித்தோழர்கள் ஏன் இவர படுற மூளையில் படுறது அவங்களுக்கு படலையா? அவங்களுக்கு. ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை விளங்கினாங்க, எமக்கு ஒரு செய்தியில் படுகின்ற சிந்தனையை விட நபி அவர்களுக்கு வகை மூலம் சொல்லப்பட்ட செய்தி இதைவிட கூடுதலான ஒரு தகவல் அதில் இருக்கும்.
நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத சில பொழுதுகளில் காலம் பிந்தி புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி என்ன செய்யும் ஒரு செய்தி இருக்கலாம். நபித்தோளுடைய விஷயத்தில் நபி அவர்கள் சொன்னால் அதற்கு மேலாக என்ன செய்ய மாட்டார்கள், அவர்கள் போக மாட்டார்கள். இது அவர்களிடத்தில் இருந்தது. அவருடைய கேள்விக்கே என்ன செய்யல, போகவில்லை. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார், வந்து கேட்கிறா, அது என்னல் ஹாயில் தக்லிஸ் ஸலா, அதாவது தக்லிஸ் ஸியாம் வலா தக்லிஸ் ஸலா, ஹைலான பெண்மணி தொழுகையை கலா செய்வதில்லை, ஏன் வந்து நோம்பை மட்டும் கலா செய்யணும்? நோம்பு முக்கியமா தொழுகை முக்கியமா? நமது கேள்வியுடைய பதில் என்ன, தொழுகை தான் முக்கியம். அதே கேள்வியை தான் அவ கேட்கிறா. உடனே ஆயிஷா ரதியல்லாஹு என்ன கேட்டா, ஹரூரியத்தின் அந்தி அப்படிங்கிற, நீங்க வந்து ஹரூரா பிரதேசத்தில் வந்து ஹவாரிஜ் குரூப்பில் ஒரு ஆளான்னு கேட்டாங்க. விளங்கிட்டா? இப்போ கேட்டேன், இல்லை நான் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஏன்னா ஹவாரிஜோட சிந்தனை போக்கப்பேன், அதாவது இந்த லாஹிரத்து சித்தா, கடும் தன்மை தான் கூட இருக்கும் அவங்கள்ட்ட, கடும் தன்மை தான் கூட இருக்கும். அதனால கேட்டாங்க. இல்லை நான் சும்மா விளங்கிகளை கேட்குறேன்றாங்க. என்ன இந்த கேள்வி நம்மகிட்ட மட்டும் கேட்டிருந்தேன்னு வைங்கள 10 நிமிஷம் விளக்கம் சொல்லிப்போம். தொழுகை என்றது தெரியுமா அப்படின்ற ஒரு விளக்கம் என்ன செஞ்சிருப்போம், நம்ம சொல்லியிருப்போம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பதில் சொல்றாங்க, அப்படி தெரியுமா, நபியோடைய காலத்தில் நாங்கள் இப்படி ஹைலாகுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழுகையை மீட்டுமாறு ஏவவில்லை, நோன்பை மீட்டுமாறு ஏவினார்கள். அதனால தான் செய்கிறோம், அதனால தான் நாங்கள் அப்படி செய்கிறோம் என்று சொன்னார்களே ஒழிய எக்ஸ்ட்ராவாக ஒரு விளக்கம் என்ன செய்யவில்லை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லவில்லை. தவறு என்பதற்காக அல்ல, எங்களை விட அவர்கள் கூடுதல் அதில் இருந்தாங்க. அப்படி விளக்கம் சொன்னால் தவறு கிடையாது. ஆனால் நபித்தோழர்களுடைய கூடுதலான கவனம் எங்கே இருக்கும் தெரியுமா, ஹதீஸின் பக்கம் தான் இருக்கும். எங்களுக்கு விளக்கத்தின் பக்கம் தான் கவனம் என்ன செய்யும், கூட இருந்து கொண்டிருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு செய்தி. அவர்களை பொறுத்த வரைக்கும் சுய சிந்தனைகளை எந்த இடத்திலும் அவர்கள் என்ன செய்யவில்லை, அனுமதித்ததே கிடையாது. அவர்கள் அதில் என்ன செய்வார்கள், ஸ்ட்ராங்காக நிற்பார்கள். இதே மாதிரி ஒரு சம்பவம் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் உள்ளவர்கிட்ட சொல்றாரு, நபி அவர்கள் கடமையான குளிப்பை, இந்த அளவு தண்ணீர் இருக்குதே இதுல 3 மடங்கில் குளித்து முடிப்பார்கள். கடமையான குளிப்பு இருக்குதே அதை இதுல மூலம் 3 மடங்கில் குளித்து முடிப்பார்கள். நம்ம எல்லாருக்கும் சிம்பிளா ஒரு கேள்வி அதில் உண்டா, எப்படி குளிக்கிறது இதை 3ல? ஏன் நம்ம ஒரு டேங்கை முடிச்சு தான் குளிச்சு பழகிக்கிறோம், விளங்கிட்டா? அப்ப நம்மளுக்கு இந்த அளவு என்பது ஒரு நாளும் நம்ம மனசு என்ன செய்யாது, உடம்படாது. சரியா ரசூலுல்லாஹ் காலத்தில் அது ஏதோ அப்படி இப்படி ஒரு விளக்கம்னு சொல்லி நம்ம அதிலிருந்து வெளியாகத்தான் நம்ம பார்ப்போம். அப்படியா இல்லையா? உள்ளாக பார்க்குறோமா, ஏழும் என்று ட்ரை பண்ணுறோமா? இல்லை. இதுதான் எங்களோட மனநிலை. அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சாங்கன்னா அது ஏழும், 80 என்பது ஏழுமா இருக்குமா, அந்த கிளைமேட்டு கால அப்படின்ட்டு நம்ம அதை என்ன செஞ்சிருவோம், ஒரு வரையறைக்குள்ளே போடுவதான ஒரு மனநிலை நம்மகிட்ட இருந்தது. இதே மாதிரி ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர் சொல்றாரு, கேட்டவர் எனக்குண்டா போதாதுன்றார். நம்ம சொன்ன மாதிரி அவரும் சொல்றாரு, என்ன தெரியுமா, அவருக்கு ஓகே, ஆனால் எனக்குண்டா போதாதுன்றார். உடனே ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார், அது சரி, நீங்கள் சொல்கிற பார்க்கல உங்களோட பொடி கொஞ்சம் கொளுத்திருக்கு, அப்படி தான் நம்மளும் பதில் சொல்லுவோம், விளங்கிட்டா? அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்மளுக்கு எப்படி நிபந்தனை ஹதீஸே சொல்லிட்டு அவர் அப்படி சொன்ன உடனே அது சரி, அந்த உங்களோட உடம்போட சைஸுக்கு உங்களோட நிறைக்கு அது போதாமல் இருக்கலாம், ரசூலுல்லாஹ் வாஜி பார்க்கலையே அப்படின்னு நம்ம அந்த ரிலீஸ் ஆகத்தான் பார்க்குறோம். எங்களோட மனோநிலை என்ன தெரியுமா, சுய கருத்துக்கள் மூலம் ரிலீஸ் ஆகக்கூடிய மனோநிலை நம்மிடத்தில் இருக்குது. ஆனால் ஜாபிர் ரதியல்லாஹு பதில் சொன்னார், என்ன தெரியுமா, உங்களை விட சிறந்த, உங்களை விட முடியால் அதிகமான ஒருவருக்கு இது போதுமாக இருந்தது அப்படின்றார்கள். யாருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது உங்களை விட முடியால் அதிகமான, உங்களை விட சிறந்த ஒருவருக்கு இந்த தண்ணி போதுமாக இருந்துச்சு, ஏன் உங்களுக்கு போதாது அப்படின்னு கேட்டார்கள். அவ்வளவுதான் குளிக்கணும் என்பதல்ல அதை சொல்ல வந்தது. ஆனால் இது போதாது என்ற லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் என்ன செய்திருந்தார்கள், விளக்க வைத்திருந்தார்கள். இதுலையும் நீங்கள் நிறைய செய்திகளை பார்க்கலாம். அதாவது மார்க்க விஷயங்கள்ல கன்ஃபார்மாக இவர் தனக்கு தெரிஞ்ச ஹக்கை இஹ்லாஸாக சொல்லுவார் என்று நம்ப முடிந்த ஒரு சமுதாயமாக நபித்தோழர் சமுதாயம் இருந்தனர். அவர்களுக்கு மாற்றமான செய்திகளாக இருந்தால் அதை சொல்லுவாங்க. ஆனால் நான் இந்த கருத்தில் இல்லைன்னு வேணுமென்று அவர்கள் போய்கொள்வார்களே ஒழிய செய்திகளை மறைத்து எப்படி அந்த மனநிலை அவர்களுக்கு என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, நான் ஏன் இதை சொல்ல வருகின்றால், நாம் வழிகிடாமல் இருப்பதற்கு இந்த வழிமுறைகளை கையாள்வது மிக சிறந்தது. ஒன்று, சொன்னால் ஏற்றுக்கொள்வது, சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது, அதாவது தக்கல்லுஃப் இல்லாமல் வழிந்துரை செய்து கஷ்டப்படாமல் ஒரு விஷயத்தை விளங்க முயல்வது. மூன்றாவது, நம்ம ஒரு செய்தி நம்ம கேட்ட பின்னால் சுயகரத்தின் ஊடாக அதிலிருந்து தப்புவதற்கு என்னது, முனையாமல் இருப்பது நபித்தோழர்களுடைய சிறப்புகளிலே ஒன்று என்பதை பார்க்கிறோம். நான்காவது, நிறைய நான் சொல்லலாம், இந்த மஜ்லிஸுக்கு தேவையான அளவுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். நான்காவது என்ன தெரியுமா, இயற்கை, ஃபித்ரா. இது
அந்த ஃபித்ரத் அவர்களை மாற்றவில்லை. ஃபித்ரத் என்றது நான் சொன்னால் மனுஷன்ட்ட வந்து இயற்கை தன்மை ஒன்று இருக்குது. இந்த இயற்கை தன்மை எது மாற்றும் சொல்லுங்க பார்ப்போம். சிலபஸ் மாற்றும். சிலபஸ் மாற்றும்டா என்ன? நீங்கள் நல்ல முறையில் யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. உங்களோட இயற்கையாக உங்களோட மூளையாக நல்லா முடிவெடுத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இது எப்போ மாறும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் சில புத்தகங்கள் படிப்பீங்க. தத்துவவியல் புத்தகம் ஒன்று படிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரு உளவியல் ரீதியான ஒரு புத்தகம் படிக்கிறீங்க. இப்படி படிக்க உங்களோட உள்ளத்தில் என்ன செய்யும்? சில பேசிக்குகள் உருவாகும். உங்களுக்கே தெரியாமல் சில பேசிக்குகள் உருவாகும். என்னதான் கம்ப்யூட்டரை ஃபார்மேட் பண்ணி நீங்கள் எக்ஸ்பி லினக்ஸ் யூனிக்ஸ்னு மாற்றி போட்டாலும் மதர் போர்டு என்னது ஒன்று தான். விளங்கிட்டா? அதில் சொல்கிற மாதிரி தான் அது இயங்கும். நீங்கள் குர்ஆன் ஹதீஸையும் படிப்பீங்க, எல்லாம் படிப்பீங்க. உங்களோட இயக்கம் அந்த மதர் போர்டில் சொல்லிக்கிற பயோ சிஸ்டத்தில் என்ன செய்யும்? அது இயங்குமே ஒழிய நீங்கள் என்ன போட்டாலும் சரி. இதுதான் நான் சொல்ல வர விஷயம். எங்களோட மதர் போர்டு நிறைய பேருக்கு வேறு. விளங்கிட்டா? இது நம்ம சிந்திக்கிற பாணியில் உள்ள ஒரு வித்தியாசத்தன்மையை காட்டும். இந்த பாணி அவர்களிடத்தில் இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தவில்லை. மதர் போர்டு சரியாயிருச்சு. அந்த நபித்தோழர்களை பொறுத்த வரைக்கும் அந்நிய சிந்தனைகளும் அந்நிய கருத்துக்களுடைய சிந்தனையை ஆக்கிரமிக்கவில்லை. இதற்கு நான் பிராக்டிக்கல் அவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே நடந்த அதாவது தில்லி அந்த கற்பழிப்பு நிகழ்வு ஒரு கவலையான நிகழ்வு. இதுக்கு பின்னால் கோபிநாத்தால் நீயா நானா ஒரு நிகழ்ச்சி நடக்குமே. அந்த நிகழ்ச்சியில் மரண தண்டனை சம்பந்தமான ஒரு டிஸ்கஷன் போகுது. நல்ல ஒரு எவிடன்ஸ் இயற்கையான தன்மை உள்ள மனிதனுடைய சிந்தனைக்கும் சிலபஸை போட்டு மாற்றி விட்டுருப்பாங்களே அவன் சிந்தனைக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு ஆதாரம். அவர்களை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் போட்டு மாறினவங்க தான் அறிவாளி. ஆனால் இயற்கை தன்மைக்கு ஒரு உதாரணத்தை பாருங்கள். அந்த நிகழ்ச்சியில் அவன் சொல்கிற முதலாம் மரண தண்டனை பற்றிய ஒரு டிஸ்கஷனை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நடத்த போகிறோம். இதில் மேலுக்குள்ளவங்களெல்லாம் சாதாரண மக்கள், தொழில் செய்கிறவங்க, அன்றாட வேலைகள் இருக்கிறவங்க, அப்படின்னா என்ன பாடசாலைக்கு மலைக்கு கூட ஒதுங்காதவங்களாம் என்ன செய்யலாம், அதில் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களாம் அதில் இருக்கிறாங்க. பெண்கள் இவங்கெல்லாம் லோயஸ்மார் ஜட்ஜஸ் விளங்கிட்டா அந்த மாதிரி படித்தவர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் யார்? சிலபஸால் மூளை மாற்றப்பட்டிருக்கு. விளங்கிட்டா? அப்போ இந்த சிலபஸை வச்சு தான் அவங்க யோசிப்பாங்க. ஒரு வருஷம் படித்தா தப்பிடலாம், அதுதான் வாழ்க்கையாக படிச்சுட்டாங்கன்னு வைங்களே, சிலபஸ் தான் வேலை செய்யும். அது நம்மளுக்கு விளங்காமல் தான் வேலை செய்யும். ஏன் இப்போ பாருங்கள், நம்மளோட தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் எல்லாம் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? இயக்கத்துக்கான பயிற்சி நெறிகள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விளங்கிட்டாங்க? பங்க்சுவலிட்டி, அதுக்காக தொழுகை ஆதாரம், எக்ஸசைஸ், இது தொழுகை, நோன்பு, இப்படி எல்லாம் என்னது, இதெல்லாம் அந்த சிலபஸை வச்சே இதை யோசிக்கிறதுக்கு அளவுக்கு மூளை ஏன் போகுது சொல்லுங்க பார்ப்போம். அதான் அவங்களுடைய மனோநிலை. அதான் மனோநிலை. இந்த நிலைமைக்கு போவதற்கான காரணம் விளங்குதில்லை. சிலபஸ் அடிப்படையிலே சிந்திக்கக்கூடிய அமைப்புக்கு மூளை மாறும். அப்போ அந்த கேள்வியில் என்ன செய்கிறாங்க தெரியுமா? முதலாவது சொல்கிறாரு, இந்த மரண தண்டனை பற்றி, கற்பழிப்புக்கு மரண தண்டனை வழங்கலாமா, இந்த மாதிரியான மோசமான சமூக துரோகங்களுக்கு மரண தண்டனை வழங்கலாமா என்பதை நாங்கள் ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கிறோம். படித்தவங்க படிக்காதவங்க பிரிச்சு வைக்கிறோம். படிக்காதவங்களோட முடிவை பார்ப்போம், படித்தவங்களோட முடிவை பார்ப்போம். இந்த படிக்காதவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? வெட்டி கொள்ளணும்னாங்க ஒரு ஆள், எசிட் அடிக்கணும்னார் ஒரு ஆள் ஷூட் பண்ணணும்ன்றாரு, ஒரு ஆள் ரோட்டில் மக்கள்கிட்ட கையில் கொடுத்து அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அத்தனையும் அவங்க செய்யட்டும்ன்றாங்க. இந்த கற்பழிக்கெல்லாம் அவங்களோட தண்டனை. இன்னொரு இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தண்டனை சொன்னாங்க. அதில் ஒத்தர் கூட இந்த அதாவது சிலபஸ் தலையில் ஏறாத ஒத்தர் கூட மாற்றமாக சொல்லலை. படித்தவங்களையும் இந்த சிலபஸால் மாற்றப்படாதவங்க இருப்பாங்களே, அவங்களில் சில லோயஸ்மார் சொன்னாங்க மரண தண்டனை தான் சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட வீதமானவர்கள் சொன்னார்கள் குற்றவாளி ஏன் குற்றம் செய்தான், விளங்கிட்டா, அவருடைய பின்னணி என்ன, அவருடைய மனோநிலை என்ன, குற்றவாளியை எப்படி நம்ம என்னது இந்த விஷயத்திலிருந்து மாற்றலாம், அவனோட வாழ்க்கையை அப்படியே முடிச்சிருது, அவ்வளோ பெரிய ஒரு தீர்வு இல்லை என்று என்ன செய்தார்கள் சொன்னார்கள். அப்போ அங்குள்ள லோயர் ஒருவர் சொல்கிறாரு, என்ன பேசுகிறீங்க, குற்றம் இழைக்கப்பட்டவருடைய சேஃப்டியை பார்க்காம குற்றவாளியோட சேஃப்டியை பார்க்கறதுலையே உங்களோட சிந்தனை என்ன செய்து இருந்து கொண்டிருக்குதே சொன்னார். இதில் ஒரு விஷயம் உண்மையாகிட்டு, என்ன உண்மை சொல்லுங்க பாப்போம். மனிதர்கள் இயற்கையாக இருக்கின்ற நேரத்தில், சாதாரணமாக இருக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய சிந்தனை என்ன செய்யும், பொதுவாக ஒருமித்த சிந்தனையாக இருக்கும். இந்த சிலபஸை போட்டு மாற்றி விட்டு சிஸ்டம் அப்படி இப்படி சேஃப்டி என்ற ஒரு விதமான ஒரு இதை கொண்டு குற்றவியலுக்கான தூண்டுகைகள், குற்றவியல் உணர்வுகள் இப்படி கொண்டு வந்தோடனே அவன் என்ன செஞ்சிடறான், இங்கே இருந்து வேற எங்கேயோ குற்றவாளியை பார்க்காம வேற எங்கேயோ என்ன செஞ்சிடறான், போய் நின்று விடுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இதை நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? நபித்தோழர்களுடைய காலத்தில் அவர்கள் படித்தது குர்ஆன் சுன்னாவை மட்டும்தான். படிக்கக்கூடாதுல்ல, இன்னொன்றை படிக்கக்கூடாது என்பதல்ல. நீங்க நினைச்சு பாருங்க, நபித்தோழர்களுக்கு படிப்பு என்று எது இருந்தது? குர்ஆனை படித்ததும் ஹதீஸை படித்ததும் தான்.
அதுக்கு விளக்க நூலண்டு கூட ஒன்று படிக்கல. அவங்க விளக்க நூலண்டு கூட ஒன்று படிக்கவில்லை. அது மசாயில் புக்குன்னு ஒன்று படிக்கவில்லை. நம்மளுக்காக தொழுகை புக்குன்னு தனியாக கிடைக்குது, அது மாதிரி கூட அவர்கள் படிக்கவில்லை. அவர்களுடைய முழுமையான லைஃப் குர்ஆன் ஹதீஸ் என்று இருந்ததனால அவர்கள்ட்ட வேற சிந்தனை தாக்கங்கள் குறைவிலும் குறைவிலும் குறையும். இது அவர்கள் ஹக்கில் இருந்ததற்கும் நியாயத்தில் நிலைத்திருப்பதற்கும் காரணமாக இருந்தன. அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் பிற்காலத்தில் அவர்களது காலம் முடிய முடிய பலவிதமான வழிகேடுகள் இந்த சமுதாயத்தில் தோன்ற ஆரம்பித்தன. அந்த வழிகேடு இப்போ நான் சொன்னது நபித்தோழர்கள் இந்த குர்ஆன் சுன்னாவில் சரியா இருந்ததற்கான ரீசன்ஸ். அதே நேரம் வழிகேடு தோண்டின ரீசன்ஸை நீங்க எடுத்து பாருங்க. வழிகேடுகள் இருக்குது, அது தோண்டின காரணங்களை எடுத்து பாருங்க. அவைகள்ல அவர்கள்ட்ட உள்ளவைகள் எங்களிடத்தில் இல்லாமல் போனவைதான். அதுதான் மிக முக்கியமான காரணம். இஸ்லாமிய சமுதாயத்தில் தோன்றிய முதல் வழிகேடு என்ன? ஷியா, ஹவாரிஜ், இவைகள் தான் ஆரம்ப வழிகேடுகள். இவெல்லாம் அரசியல் இதில் உருவாகினவைகள், அரசியல் சிந்தனையில் உருவாகியவைகள், நபித்தோழர்கள் இருக்க உருவாகிய வழிகேடுகள். அப்போ இது அரசியல் ரீதியாக உருவாயிச்சு. இது அன்றைக்கே என்ன செஞ்சது? மட்டமாக்கப்பட்டது, தரைமாக்கப்பட்டது. காரணம் நபித்தோழர்கள் இருந்தவை. பின்னால் என்ன வழிகேடு உருவாகிச்சு? அதுக்கு பின்னால் நாங்கள் பார்க்குறோம். அதாவது இந்த கதரியா, முர்ஜியா என்ற சிந்தனை, கதிரை மறுக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியான சிந்தனைகள் உருவாகிச்சு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படி உருவாகியவர்களெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தில் மட்டமானவர்கள் அல்ல. இஸ்லாமிய சமுதாயத்தில் அறிஞர்கள் என்ற லெவலில், பெரிய திறமையானவர்கள் லெவலில் என்ன செய்தவர்கள்? இருந்தவர்கள். ஆனால் சில இடங்களில் அவர்கள் தாங்கள் அணுகுமுறை தவறியதால் இந்த வழிகேடுகள் உருவாக ஆரம்பித்தன. அதுக்கு பின்னால் உருவாகிய வழிகேடு இஅ்திஸாலியத், முஅ்தஸிலா கொள்கை இஸ்லாமிய சமுதாயத்தில் உருவாக ஆரம்பித்தன. உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த முஅ்தஸிலாக்கள் என்ற ஒரு சப்ஜெக்ட் நம்ம பேசுகிறோமே, அதில் இருந்தவர்கள் நீங்கள் பார்க்கலாம். இந்த வழிகேடு உருவாவதற்கான பின்னணியை நீங்கள் எடுத்துக்கன்னு சொன்னால் பெரிய ரீசன் எல்லாம் இல்லை, ஒரு சின்ன ரீசன். என்ன சின்ன ரீசன்? பெரும்பாவம் செய்தவர்கள் நிரந்தர நரகவாதிகள் என்று ஹவாரிஜிகள் பேசினாங்க. எந்த ஹவாரிஜிகள்? ரசூல் சஹாபாக்கள் காலத்தை உருவாகினாங்களே அந்த ஹவாரிஜிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பெரும்பாவம் செய்தவர்கள் நிரந்தர நரகவாதிகள். அதே நேரம் அஹ்லு சுன்னா நேர்மையாக நபிகளுடைய தோழத்துடைய காலத்தில் அப்படியே இருந்துட்டு வராங்களே, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்லை, பெரும்பாவம் செய்தவர்கள் பாவிகள், அவர்களே அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் விரும்பினா மன்னிக்கலாம், விரும்பினா தண்டித்து சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். இப்படி ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த அம்ர் பின் உபைத், வாசில் பின் அத்தா என்ற அந்த ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்கன்னா, நடுநிலையான முடிவு அப்படின்ற ஒரு முடிவு அறிவிச்சாங்க. என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் ரெண்டு பேரும் மூமின் தான், மறுமையில் அவர்கள் நிரந்தர நரகம். மறுமையில் நிரந்தர நரகம். இந்த உலகத்தில் ரெண்டு பேருக்கும் மூமின் என்று தான் சொல்லணும். இந்த உலகத்தில் ரெண்டு பேருக்கும் மூமின் என்று தான் சொல்லணும். ஏன்? ஹவாரிஜிகளுடைய பார்வையில் அவர்கள் நிரந்தர நரகம் என்று சொல்லிட்டா இந்த உலகத்தில் வெட்ட வேண்டி வரும், இந்த உலகத்தில் வெட்ட வேண்டி வரும், அவர்களுக்கு யுத்தம் செய்ய வேண்டி வரும். அப்படியா இல்லையா? அதில் இந்த தப்புவதற்காக என்ன சொன்னார்கள்? இந்த உலகத்தில் மூமின் தான், மறுமையில் என்னது? அவர்கள் நிரந்தர நரகவாதிகள் என்று சொன்னாங்க. இந்த ஒரே காரணத்துக்கு தான் முஅ்தஸிலாக்கள் உருவானார்கள். இதான் முதல் ரீசன். விளங்கிட்டா? இப்படி ஒரு சின்ன காரணம் வந்தாலும் அந்த சமுதாயத்தில் வழிகேடு என்று ஒதுக்கப்படுகின்ற நிலைமையில் தான் அந்த மக்களுடைய ஹக்கு இருந்தது. இதான் ஒரு காரணம். அத்தஸலுவன்னா, எங்களை விட்டு ஒதுங்கினார்கள் என்று சொல்லப்பட்டமைக்கான ஆரம்ப காரணங்கள் இவைகள். அன்புள்ள சகோதரர்களே, இவைகளை நான் உங்களுக்கு விரிவாக சொல்லலாம் என்றாலும் நேரத்துடைய சுருக்கம் கருதி நான் சுருக்கிக் கொள்கிறேன். வழிகேடுகளை பொறுத்த வரைக்கும் பிற்காலத்தில் உருவானதற்கெல்லாம் காரணம் நான் சொன்ன ஆரம்ப செய்திகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, குர்ஆன் சுன்னா என்று சொல்லப்பட்ட பின்னால் அதை மறுப்பதற்கான முயற்சி எடுப்பது. இரண்டாவது, அதில் விளக்கத்தை வழிந்துரை செய்வது, அவருடைய விளக்கத்தை வழிந்துரை செய்ய முயற்சிப்பது. மூன்றாவது, சுய கருத்துக்களுக்கு அதில் என்ன செய்வது? இடமளிப்பது. நாலாவது, வேறு 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 படிப்புகள் மூலம் இதனுக்குரிய விளக்கங்களை என்ன செய்கிறது? நாங்கள் தட்ட நினைப்பதுதான் அடிப்படையான காரணம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் நீங்க பாருங்க, இன்றைக்கு இந்த 4 விஷயத்துல இல்லாத எங்களோட மன்ஹஜை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். எங்களுக்குள்ள உருவாகிக்கக்கூடிய சில இந்த சிந்தனை போக்கு, எங்களையே என்ன முறைகள் வந்திருக்குதுன்னு சொல்லி ஒரு மார்க்க அறிஞரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன? அசர் தொழுகிற தொழுகைக்கு பின்னால் இருந்து ஜமாத்துக்கு பின்னால் இருந்து லுகர் தொழலாமா? அசர் ஜமாத் நடக்குது, இதுக்கு பின்னால் இருந்து லுகர் தொழலாமா? லுகர் மிஸ் ஆகினோர் லுகர் தொழலாமா? அப்போ அவர் சொல்றாரு, என்னது? தொழக்கூடாது. என்ன? தொழக்கூடாது. நீங்க இங்க இருந்து
உதாரணமாக ஒரு அதாவது இங்கேருந்து இடத்துல ஒரு ஜித்தாவுக்கு போகிற பஸ், ஜித்தாவுக்கு போகிற பஸ்ஸில் ஏறிக்கண்டு மக்கா டு ஜித்தா போகுது, இந்த பஸ்ஸில் ஏறிக்கண்டு நடுவில் இது நீங்கள் மக்கா போகிறதுக்கு நியத்து வச்சா மக்காவுக்கு போவீங்களா ஜித்தாவுக்கு போவீங்களா? ஜித்தாவுக்கு தான் போவோம். விளங்கிட்டோம் உங்களுக்கு? மக்காட அதாவது ஜித்தாலிருந்து மக்காலேருந்து ஜித்தாவுக்கு ஒரு பஸ் போகுது. பஸ் போகிற நேரத்தில் அதில் ஏறிக்கண்டு நீங்கள் உங்களோட எண்ணம் என்ன தெரியுமா? நான் திரும்பி மக்காவுக்கு போகணுமன்றது தான் உங்களோட எண்ணம். பஸ் ஜித்தாவுக்கு போகுது, நீங்கள் மக்காவுக்கு போவீங்களா ஜித்தாவுக்கு போவீங்களா? ஜித்தாவுக்கு தான் போவோம். எனவே ஜம்மு செய்யக்கூடாது. எனவே ஜம்மு செய்யக்கூடாது. ஏன் கூடாது சொல்லுங்க பாப்போம். பஸ் எங்கேயோ போகுது, அதில் ஏறிக்கொண்டு இன்னொரு இடத்த நம்ம இலக்கு வச்சோம் என்று சொன்னால் போக முடியாது. இப்படி ஒரு ஃபத்வா கொடுக்கிறார்கள். அப்போ எதை வச்சு மார்க்க தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சாங்க தெரியுமா? மன்ஹஜுல் அக்லானி, சிந்தனை ரீதியாக ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்ல முடிவது. இதை குர்ஆன் ஹதீஸை நினைக்கிறாங்க மக்கள், விளங்காம இதை குர்ஆன் ஹதீஸை நினைக்கிறாங்க. இன்னொருவர்கிட்ட கேட்கப்படுது என்ன, இது நான் நடந்தவைகளை பார்த்து போட்டு சொல்லுகிறேன். என்ன, வட்டி சாப்பிடுறாரு அவர் எங்களுக்கு விருந்து போட்டால் சாப்பிடலாமா அப்படின்றான். உடனே என்னது, சாப்பிடலாம் சாப்பிடலாம், உண்மையிலேயே போட்டால் ஆதாரத்தை பாருங்க. கோழி இருக்குதே, அது மலம் தின்னுது, அது இதில் புழுவெல்லாம் தின்னுது. நம்ம கோழி தின்னலாமா? தின்னலாம். எனவே என்னது, நம்ம அப்படி சாப்பிடுவது பிழை கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். அதில் கொஞ்சம் பேர் என்னது அல்ஹம்துலில்லாஹ் விளக்கம் கிடைச்ச மாதிரி என்ன செய்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் வேற. இது மாதிரி நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தால் 20-30 உதாரணம் சொல்லலாம். மனிதர்கள் தெரியாமல் வழிகெடுக்கப்படுகிறார்கள். தெரியாமல் என்ன செய்கிறாங்க மக்கள் இப்போ ஆதாரத்தோடு சொல்லுவார் நம்பின பின்னால் அவர் என்ன முறையில் அணுகிட்டாலும் என்ன செய்கிறாங்க இல்லை, அதை பற்றி அவர்கள் சிந்திக்கிறார்கள் இல்லை. அக்லானி மன்ஹஜ் சகோதரர்கள் இப்படி அணுகக்கூடாது. அதாவது நாங்கள் என்ன கேட்குறோம் என்று சொன்னால், வட்டி சாப்பிடுகின்றவர் வட்டி எடுக்கின்றவருடைய விருந்தில் கலந்து கொள்ளலாமான்னு கேட்டால் குர்ஆன்ல இருந்தும் சுன்னால இருந்து என்ன செய்யணும், ஆதாரத்தை கொண்டு வைக்கணும். கூடும் என்று கோழி மணந்துன்றது ஆதாரமா? ஆனால் அது என்ன, இதை ஆதாரமாக எங்களுடைய சமுதாயத்தில் முன்வைக்கக்கூடிய மன்ஹஜை நாங்கள் பார்க்கிறோம். கேட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சந்தோஷப்படுகிற ஒரு மனநிலையும் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நம்ம தெரியாது, நம்ம நல்லா இருந்து யோசிச்சு பாருங்க. குர்ஆன் ஹதீஸ்லேருந்து ஆரம்பித்து இடையில ட்ரெக் மாறக்கூடாது. நம்ம நின்று கேட்கணும். அதெல்லாம் நாங்கள் அப்படி நம்புகின்ற ஒரு நிலைமைக்கு என்ன செய்துகிறோம், மாறி விடுகிறோம். அப்படி மாறக்கூடாது. நீங்கள் இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரியான தவறுகள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கவனமாக சிந்திக்க வேண்டிய அதுதான். என்ன அடிப்படையில் பதில் சொல்லப்பட லவ்கா, அதாவது சிந்தனை ரீதியாகத்தான் மார்க்கத்தை நிறுவதாக இருந்தால் காலுக்கு மேலே மசகு செய்வோமா கீழே மசகு செய்வோமா? கீழே தான் மசகு செய்வோம். சுபஹ் தொழுகை 4 ஆயிருக்கும், லுஹர் தொழுகை 2 ஆயிருக்கும். பிஸியான டைம் அது லுஹர் டைம், அது 2 ரக்காத்தா இருக்கும். சுபஹ் டைம் 4 ஆயிருக்கும், ஃப்ரீயான டைம். விளங்கிட்டா? ஆனால் மாறித்தான் எங்களுக்கு என்ன செய்தது இருக்கின்ற செய்தியை பார்க்கிறோம். அதனால சிந்தனையை வைத்து சொல்லுகின்ற பதில்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, எப்பொழுதும் எடுக்கக்கூடாது. கவனமாக இருக்கு. நம்ம கவனம் செதறுகிறோம், அதில் கவனம் செதறுகிறோம். நான் ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம், சுருக்கமாக சொல்வதற்காக சொல்ல. கவனம் செதறக்கூடாது. நாங்கள் மார்க்கத்தில் ஒரு கேள்வி கேட்கிறோமா, கவனமாக இருக்க வேண்டும். கேள்வி எம்மிடத்தில் இருக்குதாங்க. இது நம்ம பிழைகளை நான் உணர்த்துவதற்கு சொல்லுகிறேன். நம்ம குர்ஆன் சுன்னால இருந்து வழிதவறி போவதற்கான காரணங்கள் இது உண்டு. அடுத்தது இன்னும் பாருங்க, நான் நபித்தோட இல்லாத ஒரு விஷயம் நம்மகிட்ட உண்டாகினால் நடக்கும் என்பதற்காக சொல்லுகிறேன். இன்னொரு அம்சத்தை பாருங்க, எங்களோட மக்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுல உள்ள வித்தியாசத்தை பாருங்க. சில கேள்விகளை ஒன் ஷாட்ல ஏற்றுக்கொள்வாங்க. அத்தஹியாத்தில் விரல் அசைக்கலாமா? அசைக்கலாம். நசையில் வரக்கூடிய செய்தி சஹியான செய்தி, அல்ஹம்துலில்லாஹ் பேத்துருவாங்க. ஏன்? ஆற்றத்தால் எந்த நஷ்டமும் இல்லை, எந்த லாபமும் இல்லை. விளங்கிட்டா? மறுமையில் கூலி உண்டு, அதனால கேட்டு பேத்துறான். இதே இன்சூரன்ஸ் கூடுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துன்னு வைங்க, நான் அது கூடாது அப்படின்ட்டு சொன்ன உடனே ஏற்றுக்கொள்றவங்க எங்களோட சமூகத்தில் இருக்கிறாங்களா? இல்லை. எப்படி கூடாது அது? விளங்கிட்டான்? நான் அப்புறம் சொல்லுவேன், அபூதாவுத்தில் ஹதீஸ் வருது, லைவான ஹதீஸா சஹியான ஹதீஸா? சஹியான ஹதீஸ் தானே சொல்லுவோம். நான் சஹியான ஹதீஸ், அப்போ அந்த மௌலவி இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு அது நான் சரியாக பார்க்கல. நீங்கள் எதுக்கும் பிஸ்னஸ் சைடை கொஞ்சம் நல்லா பாருங்கள். வணங்கிட்டா? அதனால கொஞ்சம் ஊண்டி ஒரு கவனம் செலுத்துகிற. இப்போ நீங்கள் உலமாக்கள் தானே இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் பார்த்திக்க மாட்டீங்க, நல்லா பாருங்கன்றது. இன்னொரு மௌலவி அதே இடத்துக்கு வருவார், அதே கேள்வி அவர்கிட்ட, அவரே இதே பாடுபடுத்திட்டு என்ன செய்கிறது, அனுப்பிடுறது. 3, 4, 5 யாராவது ஒரு மௌலவி இருப்பார் தானே, அவர் வருவார். தாராளமாக எடுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ தான் என்னது நீங்கள் சொன்ன விஷயம் என்ன விளங்குது, சரியா? அதான் நான் நினச்சேன், மற்றவங்க சரியான ரிசர்ச்சில் இல்லை. விளங்கிட்டா? நீங்கள் சரியான ரிசர்ச்சில் இருந்து கொண்டிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு விளங்கிட்டு. நீங்கள் இந்த பிஸ்னஸோட கொஞ்சம் தொடர்பு இருக்குதானே, அதுதான் காரணம். என்ன செய்கிறாங்க,
இது எங்கள்கிட்ட உள்ள மன்ஹஜ். நீங்க நினைச்சு பாருங்க பாப்போம், எத்தனை கேள்வியில் இப்படி நடந்துக்கிறோம். அத்தகையாத்தில் விரல சேர்த்துல அது இதுக்கெல்லாம் இந்த டபுள் கேள்வி வரவே வராது. எதெல்லாம் நம்மளுக்கு நஷ்டமாகுமோ அதுல மட்டும் கேள்வி சூப்பரா வரும். விளங்கிட்டான்? திருப்பி திருப்பி 5, 6 முறை 8 முறை 10 முறை எல்லார்ட்டையும் கேள்வி கேட்டு நம்ம கன்ஃபார்மா விளங்குங்க. பொருளாதார சம்பந்தமாக ஒரு கேள்வி எனக்கு வருதா, இதுக்கு முன்னால் 9 பேர்ட்ட கேட்டிப்பாங்க, இதுக்கு புறவும் 9 பேர்ட்ட என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அவர்களுக்கு திருப்தியான பதில் வருகின்ற வரைக்கும் குர்ஆன் சுன்னாவிலிருந்து தவறுவோம், வழிகட்ட அறிஞர்களை தலைவர்களாக்குவோம், தமக்கு சார்பானவர்களை விருப்பமாக எடுப்போம். இந்த மாதிரி வந்ததென்றால் எமக்கு சார்பானவர்களை விருப்பமாக எடுப்போம். இது நபித்தோழர்களுக்கு மத்தியில் இருக்கவில்லை. இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யல, மார்க்கமா அப்படி நீங்க என்ன செய்யணும், ரெண்டுக்கு ஒரே மாதிரி விசாரிக்கணும். இந்த விசாரணை பிள்ளைன்னு சொல்லல, நான் ரெண்டுக்கு ஒரே மாதிரி விசாரிச்சா பரவாயில்ல. ஆனா ரெண்டுக்கு ஒரே மாதிரியான விசாரணை இல்லை. இது இரண்டாவது விதமான ஒரு வகையான தவறு. நபித்தோழர்களிடத்தில் இல்லாத இன்னொரு மன்ஹஜ் நான் இன்னொன்று சொல்றேன். எங்கள்கிட்ட உருவாகக்கூடிய குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவர்களிடத்தில் என்ன, ஒரு செய்தியை அடிப்படையாக்கிக் கொள்வது, மற்ற செய்தியை இரண்டாந்தரமாக்கிக் கொள்வது, 2 ரசூலுல்லாஹ் சொன்னது. இது வழிகேடு உருவாக்கான மிக முக்கியமான காரணம். நாங்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறோம் சொல்லிட்டு என்ன செய்ய தெரியுமா, குர்ஆன் சுன்னா என்பதில் ஒரு சில சுன்னாவை அடிப்படையாக மாத்திட்டு ஒரு சில சுன்னாவை மேலா மாத்திடுவோம். இது இருக்குது. உதாரணமா நீங்க ஒரு பயான்ல கேட்குற, சின்ன உதாரணம் ஒரு பெரிய உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு பயான் கேட்குறீங்க, என்ன இந்த இந்த பூமி முழுதும் என்னது, பள்ளி வாயல்கள், இல்லல் மக்பரா வல் ஹம்மாம், டொய்லெட்டும் கபிரிஸ்தானங்களை தவிர மற்ற எல்லாம் பள்ளி வாய்கள். நீங்க பல பயான்ல இதை கேட்டிருப்பீங்க, உங்களோட மனசுல பதிஞ்சிட்டு ஒரு சகோதரருக்கு விளங்கப்படுத்துறீங்க, என்ன டொய்லெட் கபிரிஸ்தானம் இந்த 2 தவிர மற்ற இடத்துல தொழலாம். அப்ப அவர் திருப்பி சொல்றாரு, உறுதியா சொல்றீங்க, திருப்பி சொல்றாரு, இந்த ஒட்டகம் கட்டிடத்துலையும் தொழக்கூடாது தானே அப்படின்ற, லா துஸல்லு ஃபி ஆதானில் இபில், ஒட்டகம் கட்டுகின்ற இடத்தில் தொழக்கூடாது ஹதீஸ் வருகிறது, எனவே அதுலேயும் தொழக்கூடாதானே. ஒரு நாள் இருக்காது. ரசூலுல்லாஹ் அப்ப அன்றைக்கு மறந்தாங்களா? அந்த 2 விஷயத்தை தவிர மற்ற இடத்துல தொழலாம்னு சொன்னாங்களே, அன்றைக்கு மறந்தாங்களான்னு திருப்பி கேட்பார். ஹதீஸ் வருதுன்னு அவர் திருப்பி சொல்லுவார். ஹதீஸ் வந்தால் ரசூலுல்லாஹ்க்கு ஒரே டைமில் 3 சொல்ல தெரியாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இதில் ஏதோ பிரச்சனைக்கு, இந்த ஹதீஸில் விளங்கிட்டா, ஏதோ பிரச்சனைக்கு மட்டும் எவ்வளவு தான் சொன்னாலும் கேட்க மாட்டான். திருப்பி அந்த மௌலையிட்டே கால் பண்ணி கேட்பான். யார்கிட்ட? அந்த 2 சொன்னாரே அவருக்கு கால் பண்ணி, நீங்கள் இப்படி 2 சொன்னீங்களே, அப்படி இப்படி ஒரு செய்தி வருது, நான் அப்படியும் ஒரு செய்தி வருது தான் அப்படின்ற. நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃபாக செய்யாது. ஏன் இவர் ஒத்தட்ட வாதத்தை வச்சுட்டார்? விளங்கிட்டா? இந்த வாதத்தை வச்சதுக்காக வேண்டி இந்த 2 காப்பாற்றி அத்தானுல் இபில் அந்த ஹதீஸை லைவ் ஆக்குறதுக்கு என்ன செய்கிறாங்க, ஏகப்பட்ட பிரயத்தனத்தை என்ன செய்கிறார்கள். லைவ் ஆக்க முடியாது விட்டாலும் அதில் முயற்சி, லைவ் ஆக்குறேன் சொல்கிறதை விட என்ற அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்க, அதை கொஞ்சம் ஓரம் கட்டுறதுக்கு. ஆனால் ஓரம் கட்டணும் அவங்க ஏற்றுக்கல மாட்டாங்க. ஓரம் கட்டுவதற்கு என்ற அளவுக்கு முயற்சி என்ன செய்கிறார்கள், எடுக்கிறார்கள். ஒன்றை அடிப்படையாக்கி ஒன்றது. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இந்தியானா இருக்குது, இலங்கையில் இருக்குது, பையத்து குரூப், பைய செய்யாதவங்களாம் என்னது, காபிர். உங்க ஒரு ஹதீஸ் அடிப்படையாக்கிட்ட, மன் மாத்த வலை சஃபி உனுக்கு பையா மாத்த மீத்தத்தன் ஜாஹிலியா, யாருடைய களத்தில் பையத்திலேயே அவர்கள் காபிராக மரணித்து விடுவார்கள். ரசூலுல்லாஹ் ஜாஹிலிய மரணம் மரணிப்பார்கள். இந்த ஹதீஸ் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஆனா இந்த ஹதீஸை அடிப்படையாக்கி வச்சுட்டு என்ன செய்வாங்க தெரியுமா, இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா சொர்க்கம் என்று வருது, அது பையத்து செஞ்சு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா, இந்த ஹதீஸை பேசிக் ஆக்கிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்கான ஆகிரு கலாமி லா இலாஹ இல்லல்லாஹ்னு வருது. இன்னும் உள்ள செய்திகள்லாம் சொன்னாலும் எந்த அளவுக்குண்டா, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு ஒரு ஆளை கொன்றுறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, கதல்தஹு பஅதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர் எப்படி கொல்லுவீங்க, நாளை மறுமையில் இந்த ஷஹாதா கலிமாவோடு வந்தால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. இந்த செய்தியை வச்சு என்னமா சொல்றாங்க, சந்தர்ப்பம் கிடைச்சா பையத் செஞ்சிருக்க வேண்டும், சந்தர்ப்பம் கிடைக்காதனால அவருக்கு மன்னிப்பு உண்டு. இப்படி பையத்தை மெயினான எந்த ஹதீஸில் கொடுத்தாலும் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏன், நம்ம ஒரு ஹதீஸை பேசிக் ஆக்கிட்டோம், ஒரு ஹதீஸை அடிப்படையாக்கி விட்டோம்னு வைங்களே, அதுக்கு நீங்க என்ன ஹதீஸை கொண்டு வந்தாலும் இதை கொண்டு வந்து செய்து விடுவார்கள். ஒரு நபித்தோழர் போறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டிடையன் போறாரு, ஒரு கிராமம், ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு போற ஒரு கிராமம், அந்த மனிதர் அல்லாஹு அக்பர்னு சொல்லிக்கின்னு போறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அலல் ஃபித்ரா, இவர் இயற்கையிலே இருக்கிறார், இஸ்லாத்திலேயே இருக்கிறார். அப்ப கடைசியில் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றாரு, நஜா மினன் நார், நரகத்திலிருந்து அவர் தப்பி விட்டார்ன்றாங்க. அப்ப இதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு தோழர்கள் தேடி போனா பார்த்தா ஃபைதா ஹுவ ராஇ மிஅஸா, ஒரு ஆட்டிடையன். ரசூல் ஸல்லல்லாஹு இவ்வளவு சொல்றாங்களே, பையத்து செய்யலையே அவரு, அதை சொன்னாலும் அவர் பையத்து செய்திருப்பார். ஏன், நம்ம ஒரு ஹதீஸை பேசிக் ஆக்கி விட்டோம். வழிகேடுகள் உருவாகுவதற்கான, குர்ஆன் சுன்னா என்ற பெயரில் உருவாகுவதற்கான மிக முக்கியமான அடிப்படை, ஒரு செய்தியை எமக்கு அடிப்படையாக்கிக் கொள்வோம், குர்ஆன்ல இருந்து ஹதீஸில் இருந்து. மற்ற செய்திகளை கிளை அம்சங்களாக மாற்றிக்கொள்வோம். மாற்றிக்கொண்டுட்டு இதை வச்சு அதுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருப்போம்.
இரண்டாந்தரமாக மாற்றினால் இந்த வழிகேடுகள் என்ன செய்யும், உருவாகும் என்பதை நீங்கள் எங்கேயும் கண்டுகொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படை, அதாவது நபித்தோழர்களிடத்தில் இல்லாத எம்மிடத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த அடிப்படைகள் தான் குர்ஆன் சுன்னாவில் நாம் தவறுவதற்கான, குர்ஆன் சுன்னாவை புரிந்து கொள்வதில் நாம் தவறுவதற்கான காரணம். ஆனால் மாற்றமாக நாம் இஹ்லாஸோடு இருந்து சரியான இந்த முயற்சிகளை எடுத்து தவறில் விழுந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா எமது இஹ்லாஸின் மூலம் அந்த தவறிலிருந்து ஒரு நாள் எங்களை கொண்டு வந்து விட்டு விடுவார். தவறில் விழுவோம், விழாம இருக்க மாட்டோம், விளங்கிட்டா? ஆனால் எமது இஹ்லாஸின் மூலம், என்ன முதல் இஹ்லாஸ், ரெண்டாவது நான் சொன்ன இந்த பண்பு இயல்புகள், இவ்வகைகளோடு நீங்கள் ஒரு முயற்சி செய்து மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு தவறான முடிவுக்கு நீங்கள் வந்தால், ஒரு நாள் இல்லாது விட்டால் இன்னொரு நாள் எமது இஹ்லாஸ் எம்மை காப்பாற்றிவிடும். எமது இஹ்லாஸ் எம்மை காப்பாற்றி ஹக்கிலே கொண்டு வந்து வைத்து விடும். ஆனால் வழிகேட்டுக்குள் போனவர்கள் திரும்பி வராமல் இருப்பதற்கான காரணம், அவர்களுக்கு நேர்வழி கிடைத்த பின்னால் வழிகேட்டு போனதற்கு இஹ்லாஸின்மை காரணமாக இருந்தால் அல்லாஹ் சில வேளை நாடினாலே தவிர அப்படிப்பட்டவர்கள் மீள்வது என்ன கஷ்டம். அன்புள்ள சகோதரிகள், இது மிக முக்கியமான அடிப்படை. என்ன, இஹ்லாஸோடு நான் மேற்சொன்ன பண்பியல்புகளோடு ஒரு விஷயத்தில் முயற்சி எடுத்து சில பொழுதுகளில் தவறான முடிவுகளுக்கு நாங்கள் போனால் எமது இஹ்லாஸ் எம்மை காப்பாற்றி கொண்டு வந்து வைத்துவிடும். காரணம், அல்லாஹ்வுக்காக செஞ்சிருக்கிறோம், உண்மையான அடிப்படை இஹ்லாஸோடு செய்திருக்கிறோம், எங்களது பண்பியல்புகளோடு செய்திருக்கிறோம், அல்லாஹ் கொண்டு வந்து திருப்பி சேர்த்துருவான். அதே நேரம் வழிகட்டு போவதற்கு எமது இஹ்லாஸின்மையும் இந்த பண்பியல்புகள் இன்மையும் தான் காரணமாக இருந்தால் அல்லாஹ் சில வேளை நாடினாலே தவிர அவர்கள் திரும்பி வருவது கஷ்டம். காரணம், அவர்கள் விவாதம் செய்து கொண்டே இருப்பார்கள். பல்ஹும் கௌமுன் ஹஸிமூன் என வெறும் விவாதமாக என்ன செய்வார்கள், அதில் இருந்து கொண்டே இருப்பார்கள். வெளியே வருவது என்ன கஷ்டமாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமது சமுதாயம் ஏனைய சமுதாயம் வழிதவறியதை போன்று தவறக்கூடாது என்பதற்காக ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போனார்கள். என்ன செய்தி? லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி ظاهرين على الحق الى يوم القيامه لا يضرهم من خذلهم ولا من خالفهم. எப்படி இந்த சமுதாயத்தில் ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ظاهرين على الحق, உண்மையை வெளிப்படையாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, உண்மையை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்களாக ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். லா யதுர்ருஹும் மன் காலஃபஹும் வலா மன் கதல, லா யதுர்ருஹும் மன் கதலஹும் வலா மன் காலஃபஹும். அவர்களுக்கு யார் அநியாயம் செய்தாலும் மோசடி செய்தாலும் முரண்பட்டாலும் அது அவர்களை பாதிக்காது. அப்படி அவர்கள் இருப்பார்கள் மறுமை நாள் வருகின்ற வரைக்கும். ஒரு கூட்டம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒரு இயக்கம் என்பதே அல்ல. ஒரு நாளும் இஸ்லாம் ஒரு இயக்கத்திற்குள் சுருங்கவே சுருங்காது. அது எந்த இயக்கமாகவும் இருக்கலாம், எந்த இயக்கமாக இருக்கலாம். இஸ்லாம் ஒரு இயக்கத்துக்குள் ஒரு நாளும் சுருங்காது. இயக்கம் என்பது இஸ்லாத்தின் ஒரு பகுதியை பிரதிபலிக்கலாமே ஒழிய, எப்படி ஒரு மனிதன் முழு இஸ்லாத்தையும் பிரதிபலிக்க முடியாதோ அதே போன்று மனிதர்கள் சேர்ந்த இயக்கமும் முழு இஸ்லாத்தையும் பிரதிபலிக்க முடியாது. இதில் அடிப்படையாக நீங்கள் நிற்க வேண்டும், இதில் உறுதியாக நிற்க வேண்டும். ஒரு இஸ்லாம் முழுமையாக ஒரு இயக்கம் முழுமையாக இஸ்லாத்தை பிரதிபலிக்க முடியாது. இங்கே நபியவர்கள் கூட்டம் என்று சொன்னது எதை தெரியுமா? முஸ்லிம் சமுதாயத்தில் சிலர், முஸ்லிம் சமுதாயத்தில் சிலர், ஒரு நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கலாம், இன்னொரு நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கலாம், எப்படியோ ஒரு 150 கோடி முஸ்லிம் என்றா நிச்சயமாக அந்த சமுதாயத்தில் ஹக்கை நிலைநாட்டக்கூடிய சில எண்ணிக்கை இருக்கும் என்றார்கள். அதான் அர்த்தம். 100 கோடி முஸ்லிம் என்றால் ஹக்கை நிலைநாட்டக்கூடிய சில எண்ணிக்கை உள்ள மக்கள் பப்ளிக்காக இருப்பார்கள், ஒரு இயக்கமாக இருப்பார்கள் என்பதல்ல, ஒரு இயக்கமாக இருப்பார்கள் என்பது அல்ல. எனவே சகோதரர்களே, அந்த ஹதீஸை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் அவர்கள் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வோட வாதம் என்ன? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகினா அது விளக்கம் என்ன? உங்களுக்கு மார்க்கத்தை புரிந்து கொள்ற பிரச்சனை வந்ததுன்னா இது பெரிய ஒரு அடையாளம். எங்களுக்கு ஹக்கில் முரண்படாமல் இருக்க ஒரு காலத்திலும் இஸ்லாமிய சமுதாயம் 14 நூற்றாண்டுகளை தாண்டி வந்திருக்கிறது. எந்த ஒரு நூற்றாண்டும் ஹக்கில்லாத ஒரு நூற்றாண்டு இருக்கவில்லை, ஹக்கில்லாத ஒரு நூற்றாண்டு இருக்கவில்லை. வேறே கிறிஸ்தவ வேற சமுதாயங்களுக்கு இருக்கலாம். இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஹக்கு என்பது எல்லா நூற்றாண்டுகளிலும் உயிர் வாழ்ந்திருக்கும். ஆனால் மறைந்தும் கூட இல்லை, தாஹிரின பப்ளிக்காக இருக்கும். பப்ளிக்காக இருக்கும் என்ன? உலகம் வரலாறு சொல்கின்ற அளவுக்கு, காணக்கூடிய அளவுக்கு அது பப்ளிக்காக அன்றைய சமுதாயத்தில் இருந்திருக்கும். இது மறுமை நாள் வரைக்கும் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் உண்மையை பொறுத்த வரைக்கும் 14ஆம் நூற்றாண்டில் உருவாகாது. உண்மையை பொறுத்த வரைக்கும் 14ஆவது நூற்றாண்டில் உருவாகாது.
13வது நூற்றாண்டில் உருவாகாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ற காலகட்டத்திலும் நபித்தோழருடைய காலம் தொடக்கம் 14 நூற்றாண்டுகள் வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உண்மை மங்காமல் ஒரு சமுதாயத்தின் மூலம் இந்த சமுதாயத்திற்கு வெளிப்படையாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். உண்மை ஒருவரில் சுருங்கப் போவதில்லை, ஒரு இயக்கத்தில் சுருங்கப் போவதில்லை, ஒரு ஊரில் சுருங்கப் போவதில்லை, சில நபர்களுக்கு மத்தியில் சுருங்கப் போவதும் கிடையாது. உண்மை என்பது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்ற செய்தியை இதில் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதனால் தான் இஸ்லாமிய சமுதாயத்துடைய அறிஞர்களுடைய வரலாற்றை நீங்கள் நிறைய காணலாம். மார்க்க சட்ட விஷயங்களில், கொள்கை விஷயங்களில் புது கருத்தை நீங்கள் எங்கேயும் கண்ட உடனே அவர்கள் என்ன செய்வார்கள்? அதை மறுப்பார்கள், நிராகரிப்பார்கள். இப்போ உதாரணமாக நான் சொல்லுகிறேன், ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு உதாரணம். நபித்தோழர்களுடைய காலம் அல்லாஹுடைய அகீதா விஷயத்தில் நிச்சயமாக எங்களை விட அகீதாவில் நபியுடைய விளக்கத்திற்கு நெருக்கமாக இருந்தவர்கள் நபித்தோழர்கள். இதில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் யாரும் கருத்து முரண்பாடு பட மாட்டார், யாருமே கருத்து முரண்பாடு பட மாட்டார். அந்த நபித்தோழர்கள் அணுகாத ஒரு அணுகுமுறையை பின்னால் வந்த கதரியாக்கள், முத்தசிலாக்கள், முர்ஜியாக்கள் நடைந்தார்கள். என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பண்புகள் சம்பந்தமாக வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள், நபி அவர்களுடைய விளக்கங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ராத் சுயம் சம்பந்தமாக வரக்கூடிய விளக்கங்கள், இவைகளுக்கெல்லாம் நபித்தோட காலத்தில் நீங்கள் என்ன பார்க்கலாம்? உள்ளதை உள்ளபடி விளங்கிட்டு என்ன செஞ்சாங்க? போனார்களே ஒழிய மறு விளக்கங்கள் சொன்ன மாதிரியான இரண்டாவது ஒரு விளக்கத்தை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? காணவே மாட்டீங்க. அல்லாஹு தாலா இரக்கம் காட்டுகிறான், அல்லாஹு தாலா கோவப்படுகிறான், அல்லாஹு தாலா சபிக்கிறான், அல்லாஹு தாலா இறங்கி வருகிறான், அல்லாஹு தாலா சிரிக்கிறான், அல்லாஹு தாலாவுடைய என்னது கெண்டை கால் என்று வரக்கூடிய எல்லா இடங்களிலும் நபித்தோழருடைய மெய் சிலிர்க்கவில்லை, மாற்று விளக்கம் சொல்லவில்லை, உள்ள விளக்கத்தை நிராகரிக்கவில்லை, இல்லாமல் உள்ளதை உள்ளபடி என்ன செய்தார்கள்? அவர்கள் ஏற்று வந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். சில சகோதரர்கள் இடது கையால குடிச்சு கண்டிக்கிறாங்க, தவிர்த்துக்கணும். அப்ப என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அவங்கள்ட்ட அந்த கேள்வி இருக்கு. ஆனா பின்னால வந்த சமுதாயத்தினர் என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த வசனங்களை எடுத்தாங்க. நான் சொன்னனே, தங்களோட சிந்தனையை உள்ளுக்கு போட்டாங்க. அர்ஷ், அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது இருக்கிறான். அர்ஷ் என்றால், ஆசனம் என்றால் 3ல் ஒரு வகையில தான் இருக்கும். பாருங்க நியாயத்தை. ஒன்றோ இருக்கிறவரை விட பெருசா இருக்கும், இருக்கிறவரோட சின்னதா இருக்கும், இருக்கிறவருக்கு சமனா இருக்கும். அப்படித்தானே? உலகத்துள்ள ஆசனம் 3 வகையில தான் இருக்கும். எனவே அல்லாஹு தஆலா இருக்கக்கூடிய அர்ஷ் அல்லாஹ்வை விட பெருசாக இருக்குமா? இருக்காது. சிறுசாக இருக்குமா? அல்லாஹ்வோட ஒரு பகுதி அர்ஷுக்கு வெளியே உண்டாகிறது. சமனாக இருக்குமா? அல்லாஹ்வுக்கு சமனா ஒரு படைப்பு இருக்கின்றாகிறது. எனவே அர்ஷ் இல்லை. விளங்கிட்டா? அர்ஷ் என்றால் என்ன தெரியுமா? அவனுடைய ஆட்சிக்கான அடையாளம். முடிஞ்சது. விளங்கிட்டா? ஆட்சிக்கான அடையாளம். தஅவீல் பண்ண ஆரம்பித்தார்கள். நல்ல திறமையான சிந்தனை தான் இது, நல்ல திறமையான சிந்தனை தான். ஆனால் மார்க்க விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ண வேண்டாம், மார்க்க விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ண வேண்டாம். காரணம், இதை நான் பகுத்தறிவு ரீதியாகவே நிரூபிப்பதாக இருந்தால், அல்லாஹ்வை உலகத்தில் கல்வி நாலேஜ் என்று சொன்னால் ஒப்பிட்டு படிக்கிறதா. சின்னத்தில் நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு என்ன படித்து கொடுத்தாலும் சரி, ஒன்றை வைத்து தான் ஒன்றை படித்து கொடுப்பீங்க. புறா என்ன கலர்னா நீங்கள் வெள்ளையன்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னு வைங்க, ஒரு வெள்ளை புறா இருக்குன்னு அந்த கலரை சொல்லி கொடுக்குறீங்கன்னு வைங்களே, பாலை சொல்லியோ வேறுண்ட சொல்லியோ தான் நீங்கள் என்ன செய்வீங்க? சொல்லிக் கொடுப்பீங்க. இப்படி உதாரணம் சொல்லித்தான் உலக கல்வி இருக்கும். ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் உதாரணம் இருக்காது. இதான் இறைவனை பொறுத்த வரைக்கும் கை என்று சொன்னாலும், அவருடைய அதிகாரம் என்று சொன்னாலும், அரசு என்று சொன்னாலும் உதாரணம் இருக்காது. ஸோ உலக நுழைஞ்சுடைய பேசிக்கு அப்பாற்பட்ட ஒருவனை மனுஷன் அரசோட ஒப்பிட்டு சிந்திப்பதோ, மனிதனுடைய இறங்குதலோடு ஒப்பிட்டு சிந்திப்பதோ, மனிதனுடைய சிரித்தலோடு ஒப்பிட்டு சிந்திப்பதோ கூடாது. அவன் உதாரணங்களுக்கு மேலானவன் என்கின்ற ஒரு அடிப்படையை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். உதாரணங்களுக்கு மேலானவன். அல்லாஹு தஆலா தன்னை பற்றி எதை சொன்னானோ அதை உள்ளபடி உள்ள மாதிரி ஏற்றுக்கொள்வதுதான் நபித்தோழர்கள் செய்த சிறந்த ஒரு வழிமுறை. பின்னால ஆய்வு செஞ்சு ரிசர்ச் பண்ணி மாற்று விளக்கம் சொல்லப்படுவது பின்னால உருவாக்கப்பட்டது. நபித்தோழர்களுடைய காலத்தில் ஹக்கு இல்லாமல் இருந்திருக்குமா? நிச்சயமாக இல்லாமல் இருந்திருக்காது. ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, சில அடிப்படைகளை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மிக முக்கியமாக தஜர்ருதுல் ஹக், எந்த நேரமாக இருந்தாலும் உண்மைக்கு நாங்கள் மனமுதுங்கி செயல்பட வேண்டும், மனோ இச்சையின்றி செயல்பட வேண்டும். அதே போன்று நபித்தோட இந்த சில முக்கியமான 4-5 சிறப்பியல் பண்புகளை நான் சொல்லியிருக்கிறேன். வழிகேடுகள் உருவாகுவதற்கான சில முக்கியமான அடிப்படைகளை நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக
அடையாளமான ஒரு செய்தியாக நான் சொன்னேன். இந்த சமுதாயத்தில் உண்மை என்பது காலாகாலமாக எந்த நூற்றாண்டும் தவிர்க்கப்படாமல் இருந்து கொண்டே இருக்கும். எந்த நூற்றாண்டிலும் இல்லாத ஒரு உண்மை ஒரு புதிய நூற்றாண்டில் இஜ்திஹாத் என்ற பெயரில் உருவாகாது. அப்படி உருவாகிறது என்றால் நாங்கள் வழிதவற செய்யப்படுகிறோம் என்கின்ற ஒரு உண்மையான உணர்வை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை இஹ்லாஸான முறையில் அணுகி உரிய முறையில் விளங்கி இறையச்சத்தோடு நடைமுறைப்படுத்திய சமுதாயமாக என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.